ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ரொமான்டிக்கான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த ட்ராமாவுடைய ஹீரோயின் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் தான் பார்க்குறோம். அவள் வந்து ரூமை ரொம்ப அழகாக அலங்கரிச்சிட்டு ஒரு அழகான நைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடியாக இருப்பாள். கண்ணை மூடிக்கிட்டு இன்றைக்கி என் பாய் ஃப்ரெண்டு பர்த்டே, என்னை காப்பாற்றினதுக்காக அவனுக்கு நன்றி சொல்லணும், அதனால் என்னையே அவனுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் திடீர்னு யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்து வந்து அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோனிக்கு முதல்ல அது பாய் ஃப்ரெண்ட் தான் தோணுது. ஆனால் திரும்பி பார்த்தா அவனே இல்லை, தெரியாத ஒரு ஆள். அவன் வந்து அவகிட்ட தப்பாக நடக்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிறா. அவனை தள்ளி விட்டு யாரு நீ சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த ஆள் இருந்துக்கிட்டு, என்னம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா, ஆனால் நீ செமையாக இருக்க, இன்னைக்கு வந்து உன் பாய் ஃப்ரெண்டு தான் உன்னை எனக்கு கிஃப்டாக கொடுத்தான்னு சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிறா. என்ன என் பாய் ஃப்ரெண்டு உன்னை இங்கே அனுப்பி வச்சானு சொல்லிட்டு கேட்குறா. அந்த நேரத்தில் வெளியே இருந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் மொபைல் எடுத்துக்கிட்டு உள்ளே வரான். அவள் வந்து லைவாக செம்மையாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க, வேலையை முடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட சொல்கிறான். ஹீரோனுக்கு செம கோவம் வந்துடும். அவள் கத்திக்கிட்டே, டே என்னடா பேசுகிறேன், நான் அவனுடைய ஃபியான்சி, என்னை வந்து இப்படி ஒரு ஆள் கிட்ட ஒப்படைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படி கேட்டதுமே பாய் ஃப்ரெண்டுக்காரனுக்கு பயங்கர கோவம் வந்துடும். அவன் ஸ்ட்ரைட்டாக ஹீரோனி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, என்னடி ஓவராக பேசுகிறேன், நான் வந்து உன்னை காதலிக்கிறேன்னு நினச்சேன், அது எல்லாமே வந்து கனவு கூட நடக்காது, நீ தான் என்னை வந்து மிரட்டி இந்த நிச்சயதார்த்தத்தை வந்து சம்மதிக்க வச்ச, நான் உண்மையாகவே காதலிக்கிறது உன்னோட தங்கச்சி தான், அதனால சொல்கிறேன் இவன் கூட படுத்துக்கோ, அப்போ தான் நம்ம நிச்சயதார்த்தத்தை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும்னு மிரட்டுறான். அந்த அவன் இருந்துக்கிட்டு ஹீரோனி பக்கம் வந்து கெட்டு வர பார்க்குறா. உடனே ஹீரோன் வந்து அவனை ஓங்கி ஒரு உதவி விட்டுடுறா. இதை பார்த்துக்கிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கார எங்கே நம்ம பிளான் கெட்டு போயிடுமோன்னு நினச்சிக்கிட்டு அதனால அவன் வந்து ஹீரோனி பிடிக்க ஓடி வரான். ஆனால் ஹீரோனி வந்து அவனுக்கும் ஒரு உதவி விட்டுட்டு அங்கே தப்பிச்சு ஓடிடுறா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ லிஃப்ட்டில் இருந்து வெளியே வந்துக்கிட்டே ஃபோனில் வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் ஹீரோனி ஓடி வந்து அவள் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து முகத்தை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. உடனே வந்து ஹீரோ அவளை பிடிச்சி பின்னால் தள்ளி விட்டுட்டு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் ஹீரோனி எதுவுமே சொல்லாமல், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கெஞ்சிக்கிட்டே திடீர்னு அவன் வந்து கிஸ் பண்ணுறா. அப்போ ஹீரோ உடனே வந்து அவளை செவத்தோரமாக சாய்ச்சிட்டு, நீ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோனி ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டே உடனே அவன் கழுத்துலேயும் உதட்டுலேயும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் வந்து விடாமல் கிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாள். உடனே ஹீரோ வந்து அவளை தூக்கிக்கிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் தெரிய வரும். ஹீரோ வந்து வேறு யாரும் இல்லை, ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டோடைய அங்கிள் தான். ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனி பெட்டில் உட்கார வச்சுட்டு அவன் சட்டை கழட்ட போகிறான். உடனே ஹீரோனி வந்து அவன் டையை பிடிச்சு அவன் பக்கம் இழுத்துக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து பார்க்குறா. அவள் வந்து அப்படி பார்த்ததுமே ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து அவனுக்கு கட்டுப்படுத்த முடியல. உடனே வந்து அவளை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் வந்து ஹீரோனி முகத்தில் இருந்த அந்த சிகப்பு நிற சாயம் வந்து ஹீரோ கையில் வந்து ஒட்டிக்கும். அதை பார்த்து அவன் இருந்துக்கிட்டு, அப்படின்னா நீ அழகாக இல்லைன்னு நித்து நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோனி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவனை மறுபடியும் வந்து பெட்டில் தள்ளி வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து க்ளோஸாக போயிட்டு அவன் கிட்ட கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் வந்து அன்றைக்கி நைட்டு இன்டிமேட்டாக இருந்துடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து கண்ணி முழிச்சு பார்த்தா அந்த ரூமில் ஹீரோ இருக்க மாட்டான். அவளுக்கு வந்து உடம்பு முழுக்க ரொம்ப டயர்டாக இருக்கும். இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். இடுப்பு வந்து பிடிச்சிக்கிட்டே ஒரே நைட்டில் 6 தடவை இவனை பார்த்தா அதில் ரொம்ப அனுபவம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதே நேரத்தில் ஹீரோ அவளுக்கு பின்னாடி வந்து அவளை மெதுவாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். அவள் கழுத்து பக்கம் முகத்தை வச்சுக்கிட்டு, உன்னோட வாசனைக்கு ரொம்பவே பிடிக்கும், உன் கூட இருக்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோன் வந்து ஆச்சரியமா, என்ன நீ இன்னும் கிளம்பலையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து அவள் ஃபேஸை வந்து பிடிச்சிக்கிட்டு, இன்னொரு தடவை வந்து ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஹீரோனி வந்து பெட்டில் இருந்து இறங்கிட்டு, இன்னொரு வாட்டி வந்து இப்படியெல்லாம் புக் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோவும் வந்து ஷாக் ஆகிறான். என்ன நீ என்னை வந்து புக் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி, உன்னுடைய ரூல்ஸ் எனக்கு நல்லா புரியுது, ஆனால் என்னோட ரூல்ஸ் நீ புரிஞ்சுக்கணும், இதுதான் எனக்கு ஃபஸ்ட் தடவை, அதனால கொஞ்சம் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு கேட்குறா. இதை கேட்ட ஹீரோ வந்து அவளை ஹக் பண்ணிவிட்டு தள்ள கிஸ் பண்ணிட்டு, நான் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோனி அமைதியாக வந்து நைட் நடந்த எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, நம்ம ரெண்டு பேருக்கு வந்து மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கேருந்து கிளம்புறா. அவள் போகிறத பார்த்த ஹீரோ வந்து சின்னதாக ஸ்மைல் பண்ணிக்கிறான். உன்னை அவ்வளோ சீக்கிரமாக நான் மறந்துட முடியாது, நீ போனிங்குடைய ஃபியான்சி தானே சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அவள் போனதுக்கு அப்புறம் அங்கிள் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஹீரோனி கடிச்சிட்டாலாம் சொல்லிட்டு அங்கிள்காரன் கேட்குறான். அப்போ ஹீரோ வந்து ரூமில் இருந்த ஹீரோனி ரிப்பனை எடுத்து பார்க்குறான். அந்த ரிப்பனில் வந்து அவளுடைய வாசனை வந்து பார்த்ததுமே நைட் நடந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதை நினச்சி அவன் வைக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஃபோனு ஓரமாக போட்டுட்டு அந்த ரிப்பனை மறுபடியும் வந்து மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பான்.
ஃபோனில் அங்கிள் இருந்துக்கிட்டு ஹீரோனி கிடச்சிட்டலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் வந்து ஹீரோ வந்து இல்லைன்னு பதில் சொல்லிட்டு இன்னும் அந்த ரிப்பனை பார்த்துக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் வந்து போனிங்கோடைய அப்பா அவனை திட்டிக்கிட்டு இருப்பாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஹீரோனுடைய தங்கச்சி கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி நைட்டு எங்கேஜ்மெண்ட் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னு கோவப்படுறான். அதை கேட்ட போனிங் இருந்துக்கிட்டு ஹீரோனி கோவமாக பார்த்துட்டு இதுக்கெல்லாம் உன்னால் தான் நடந்துச்சின்னு சொல்லிட்டு சைகை செய்கிறான். உடனே ஹீரோனி வந்து ஆரம்பிச்சது நீ தான், முடிச்சது நான். அந்த நடுவில் வந்து என்னோட தப்பு என்ன ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி தனிச்சு, அதனால தான் வந்து நான் திருப்பி பதில் கொடுத்தேன்னு சொல்கிறான். ஹீரோனி தங்கச்சி ரொம்ப அழகாக ரெடியாகி வந்து போனிங்கோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கிள் எங்கள் அக்கா ரொம்ப அழகாக இல்லை, அதனால தான் அவர் என்ன காதலிக்கிறாரு, அதில் போனிங் மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோனி வந்து அவள் ஃபேஸை தொட்டு பார்த்துட்டு நான் வந்து உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இல்லாமல் இருக்கேன்னா என் மேக்கப் வந்து எனக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் பாய் ஃப்ரெண்டுக்கார ஹீரோனி தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி ஆமாம் டேடி, அவளை விட அவள் தங்கச்சி தான் ரொம்பவே பெஸ்ட்டு, ஃபோபியம் இன்டர்நேஷ்னல் வந்து அவள் தான் நம்பர் 1, அவளை விட அவள் தங்கச்சி நல்ல டேலண்ட்டு நல்ல பேர் இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்ட தங்கச்சிக்காரி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறா. ஆனால் ஹீரோனி மட்டும் இவங்க வந்து முக்கியமான விஷயத்தை மறந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. ஃபோபியம் இன்டர்நேஷ்னல் வந்து நம்பர் 1 யாருன்னு எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இல்லை போல், அந்த ஃபேமஸான வைட்டமின் நான் தானே சொல்லிட்டு யோசிக்கிறேன். உடனே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. உண்மையிலேயே வந்து ஹீரோயினி இந்த ஃபேமஸான ஃபோபியம் வந்து டைரக்டர். அப்போ தான் வந்து ரெஸ்டாரண்ட் ஓடி வந்து மேம் நான் புதுசாக ஃபோபியம் இன்டர்நேஷ்னல் வந்து லான்ச் பண்ண உடனே சில நிமிஷமே எல்லாமே தீர்ந்துச்சுன்னு சந்தோஷமாக சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினி அமைதியாக அப்படின்னு மட்டும் சொல்கிறா. அசிஸ்டன்ட் உடனே இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சோம், ஏன் யாருக்குமே உங்களோட அடையாளத்தை வந்து தெரியாமல் ரகசியமாக வச்சுருக்கீங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயினி எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம எப்பவுமே வந்து லோ ப்ரொஃபைலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது கேட்ட அசிஸ்டண்ட்டை சிரிச்சுக்கிட்டு அதனால தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் எல்லாருமே உங்களை வைட்னு மூணு மட்டும் தெரிஞ்சிருக்காங்க, உங்கள் உண்மையான அடையாளத்தை வந்து யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் இருந்துக்கிட்டு உங்கள் தங்கச்சி இருக்காங்களே இந்த வருஷம் நடந்த ஃபோபியம் போட்டியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோயினி வந்து அவைய சொந்த தங்கச்சியில் சித்தி போகணுன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பா. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு காட்டுறாங்க. தங்கச்சிக்காரி திமிரா பேச ஆரம்பிக்கிறேன். ஆமாம் அந்த ஒயிட் மூன் நான் தான், அவார்டு வாங்கி ஃபோபியம் டைரக்டரும் நான் தான், என்ன மாதிரி வந்து ஃபோபியம் யாருமே வந்து ரெடி பண்ண முடியாது, உன்ன மாதிரி வந்து கிராமத்தை பொண்ணுங்க என் லெவல் என்னன்னு தெரியுமா, மேக்கப் போடுறது தவிர அவளுக்கு வேறு என்ன தெரியும் சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட ஹீரோனிக்கு கோவம் வந்தாலும் அமைதியாக இருப்பா. அந்த நேரத்தில் அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் அப்பா இருந்துக்கிட்டு போது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ அவள் இருந்துக்கிட்டு அந்த நாளில் ஹீரோனி ஃபேமிலி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இன்றைக்கி ஃபேமிலி வந்து இந்த நிலைமைக்கு இருக்கவே முடியாது, இந்த என்கேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து முடிவு பண்ணது எங்கள் அண்ணன் தான், அதனால் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நடக்கணும், இன்றைக்கி நைட்டு வந்து பிளான் பண்ண மாதிரியே இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் போனதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோனியை பார்த்துட்டு உனக்கு இந்த கல்யாணம் வந்து விருப்பம் இல்லை தானே, சரி காங்கிரஸ் கடைசியில் உன்னுடைய ஹஸ்பண்ட் நான் தானே சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறேன். அதை கேட்ட ஹீரோனிக்கு பயங்கர கோவம் வந்துடும். இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் ஆசையை காத்துக்கிட்டு இருக்க மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இப்போ வந்து உங்கள் ஃபேமிலி வந்து எல்லோரும் இவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குற அந்த பெரியவர் யார், அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே வந்து உங்கள் அப்பா வந்து அவ்வளோ அமைதியாக நின்னாரேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த நேரத்தில் வந்து தங்கச்சிக்கார நடுவில் வந்து நல்ல மாதிரி நடிக்கிறா. ப்ளீஸ் நீங்களே வந்து இவரை பிரேக்கப் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிற மாதிரி நடிக்கிறா. அதை பார்த்து ஹீரோனிக்கு செம்ம கடுப்பாகிடுது. முதல்ல 2 பேர் இந்த மாதிரி ஓரம் நடிக்கிறத நிறுத்துறீங்களா, பார்க்கவே எரிச்சலாக இருக்கு, நீயும் சரி அவனும் சரி 2 பேருமே வேஸ்ட்டு, என் முன்னாடி இந்த மாதிரி நாடகம்லாம் நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்குறா. அதுக்கு தங்கச்சிக்காரி மறுபடியும் அப்பாவே மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே வந்து ஹீரோனி கோவத்தில் அந்த பெரியவர் என்னை வந்து கட்டாயி பார்த்தலன்னா உன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் ஆள் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவு கூட நினச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட சொல்கிறா. அது கேட்ட பாய் ஃப்ரெண்டுக்கார ஆத்திரமா வந்து ஹீரோனி பார்த்து இதெல்லாம் உன்னால் தான் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், உன்னை வந்து சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மேலே பாய வரான். அதுக்கு ஹீரோனி வந்து அவனுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறா, உன்னால் என்ன பண்ண முடியும் பேசாமல் போயிடுன்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் வந்து அமைதியாக வந்து ஹீரோனி உட்காந்துருக்க சோபாவுக்கு முன்னாடி வந்து உட்காடுறான். ஹீரோனி திரும்பி பார்த்தோம்னா அப்படியே ஷாக் ஆயிடுறா. அடடா இவன் தான் எப்படி இங்கே வந்தான், ஃபேமிலிக்குள்ளே இவனை எப்படி உள்ளே விட்டாங்க சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. அந்த பக்கம் பாய் ஃப்ரெண்டுக்காரன் பயந்த மாதிரி அங்கிள் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதை கேட்ட ஹீரோனுக்கு இன்னும் பெரிய ஷாக்கு, என்ன இது நைட் நான் இவன் கூட தான் இருந்தேன்னா இவன் தான் இவனோட அங்கிளான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எப்படி குழப்பமாக நினைக்கிறான். நேரத்தில் ஹீரோ ரொம்ப சீரியஸாக அவங்களே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ பாய் ஃப்ரெண்டுக்காரன் அந்த நேரத்தில் ஹீரோவை பார்த்துட்டு அங்கிள் இன்னைக்கு உங்கள் தரப்பில் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது இல்லையா, இது உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கார்டுன்னு சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோ கையில் இருக்கிற அந்த காஸ்ட்லியான பேஸ்லெட் இல்லாத வந்து கவனிச்சிடறான். உடனே அவன் இருந்துக்கிட்டு அங்கிள் எப்பவுமே உங்கள் கையில் இருக்கிற அந்த பேஸ்லெட் வந்து எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டதுமே ஹீரோக்கு நைட் நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா வந்து நேற்று நைட்டு ஹீரோனி கூட இருந்தப்போ ஹீரோ வந்து அவனை வந்து தள்ளிவிடலான்னு சொல்லிட்டு பார்ப்பா. அப்போ வந்து அவன் அந்த பேஸ்லெட் எடுத்து அவளோட கையில் வந்து கட்டி விட்டுறான். அப்போ ஹீரோனி வந்து ப்ளீஸ் என்ன இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ ஹீரோ அவளை வந்து அவன் பக்கம் இழுத்துக்கிட்டு இந்த பேஸ்லெட் ரொம்பவே ஸ்பெஷல், இதில் வந்து நிறைய பிளஸிங் எல்லாம் இருக்குது, என்னுடைய அப்பா வந்து இதை வெஸ்டர்ன் யூரோப்லேருந்து எனக்காக கொண்டு வந்தார், இது உடஞ்சாலும் பரவாயில்ல உனக்காக இன்னொரு செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவன் கையில் வந்து கட்டி விடுறான். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோனி வந்து எவ்வளோ தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஹீரோ வந்து விடாமல் பிடிச்சி
பிடிச்சிக்கிறான். அந்த நேரத்தில் வந்து ஹீரோ காலையில் போட்டு விட்ட அந்த பேஸ்கெட் வந்து அறுந்து போயிடுது. அதை பார்த்து ஹீரோ வந்து அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு சொந்தமானவன் சொல்லி அவளை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு தான் காட்டுறாங்க. கேட்டதுக்கு ஹீரோ வந்து அந்த பேஸ்லெட்டு ஒரு பூனை உடச்சிச்சின்னு சொல்கிறேன். அது கேட்ட போனிக்கு வந்து ஷாக் ஆகிற அங்கிள் உங்கள் வீட்டில் பூனை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்து ஹீரோனி பார்த்து கேட்டி ஆமாம் அது ஒரு பெர்ஷியன் கேட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சில நேரம் வந்து அது ரொம்ப வைல்டாகவும் ரொம்ப டேஞ்சராகவும் மாறிடும்னு சொல்கிறான். ஆனால் வந்து அவன் சொன்ன வார்த்தை கேட்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிறா. உடனே எனக்கு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துச்சு. நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் ரூமுக்கு போகிறா. ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் தலையை பிடிச்சிக்கிட்டு கடவுளே நான் எப்படி இவன் கூட இருந்தேன், இவன் நம்பர் ஒன் வந்து சைக்கோ மாதிரி இருக்கானே சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிக்கிறா. அந்த நேரத்தில் கதவு தட்ட சத்தம் கேட்குது. ஹீரோயின் வந்து பயந்து போய் யாருன்னு சொல்லிட்டு கேட்பா. வெளியில் மைடு நினைக்கிட்டு மேடம் இன்னைக்கு நைட் நடக்கிற என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொண்டு வந்திருக்கேன், ஒரு தடவை போட்டு பாருங்கள், ஏதாச்சும் லூஸாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறா. ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிக்கிறா. அதை போட்டுக்கிட்டு பெட்டில் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. எங்கள் அம்மாவோட மரியாதை வந்து காப்பாற்றுக்காக நான் இந்த வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனால் என்னோட கல்யாணத்தை முடிவு பண்ணது போனிக்கு. அந்த ஃபோக்கு ஆரம்பத்திலிருந்து என்னோட உண்மையான அடையாளம் தெரிஞ்சும் இப்படி வந்து என்கிட்ட நடந்துக்கிட்டானே இவன் ரொம்பவே கேவலமான ஆளுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் திடீர்னு ஹீரோ பின்னாடி இருந்து வந்து ஹீரோனி ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த துணியை வந்து இழுக்கிறான். அவள் வந்து ஷாக்காக திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து ஹீரோ அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஒரு தைரியம் இல்லாதவன் சொன்னான்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதை கேட்ட ஹீரோனி வந்து டென்ஷன் ஆகி என்னை தள்ளி விட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லை, முதல்ல நீ எப்படி உள்ளே வந்தான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து அவளை ரொமாட்டிக்காக பார்த்துக்கிட்டே பேபி நான் எங்கே வேணாலும் வர முடியும், கதவு திறந்துருச்சு அதனால தான் உள்ளே வந்தேன் அவ்வளோதானே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது, உன்னை கூல் பண்ணதான் வந்திருக்கேன்னு சொல்லி அவளுக்கு வந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயின் வந்து சீரியஸாக அவனே பார்த்துக்கிட்டே மிஸ்டர் போ இன்னைக்கு வந்து எனக்கும் உங்கள் மருமகம் பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அதனால நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபோனிக்கு உன் தங்கச்சி கூட தான் ஹனிமூன் பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்குது, அதனால இன்னைக்கு வந்து நடக்கிற என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு அந்த ஃபோனுக்கு வரவே மாட்டான், இது 100% உறுதின்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் வெளியில் இருந்து கதவு பலமாக தட்டுற சத்தம் கேட்குது. வெளியில இருந்து போனிக்கு ஷென் வெளியே வான்னு சொல்லிட்டு கத்துறான். அது கேட்ட ஹீரோயின் வந்து பயந்துடுறா. அவள் பதறி போய் ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு ஒளிஞ்சுக்குங்க, என்னை விட்டுருங்க சொல்லிட்டு கெஞ்சிரா. ஆனால் ஹீரோ வந்து அவளை விடாமல் பிடிச்சிக்கிறான். அவள் ஹீரோனி பயந்து போயிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிறேன், ப்ளீஸ் என்னை விடுங்க சொல்கிறா. ஹீரோனியை விட மாட்டான். அவன் வந்து கண்டினியூ கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் வெளியே இருந்த போனி கோவமா நீ வெளியே வரலன்னா நான் உள்ளே வந்துடுவேன் சொல்லிட்டு கத்துறான். அவன் வந்து உள்ளே வரத்துக்கு முன்னாடி ஹீரோனி வேகமாக கதவு கிட்ட போயிட்டு நான் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டே இருக்கேன், இப்போ உள்ளே வந்து என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சத்தம் போடுவா. அவள் பக்கத்தில் வந்து ஹீரோ நின்று சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருப்பான். வெளியில் இருந்த போனிக்கு வந்து நீ உன் தங்கச்சி பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு மிரட்டுறான். அதை கேட்டு ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துடும். அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அவள் ஃபேஸை வந்து மெதுவாக தொட்டுக்கிட்டே அவனோட வந்து டேஸ்ட் வேறு மாதிரியே இருக்கலாம், ஆனால் என்னோட டேஸ்ட்டை நீ தான் சொல்லிட்டு அவள் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் வந்து இல்லை நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து அவன் ரூம் கார்டை எடுத்து காட்டிட்டு இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நீ என் ரூமுக்கு வரணும், ப்ராமிஸ் பண்ண தான் இங்கேருந்து போவேன்னு சொல்கிறான். முதல்ல ஹீரோயின் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்வா. ஆனால் ஹீரோ வந்து மறுபடியும் அவளை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால் ஹீரோனி டென்ஷன் ஆகி சரி நான் வரேன், இப்போ நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறா. உடனே அந்த ரூம் கார்டை வந்து வாங்க போகிறா. ஆனால் வந்து ஹீரோ வேணும்னே கிண்டல் பண்ணுற மாதிரி கார்டை மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவளை வந்து எட்டாத மாதிரி வெளியேறான். ஹீரோனி கோவத்தில் வந்து ஃபேஸ் திருப்பிக்கிறா. அதை பார்த்து ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அந்த ரூம் கடை வந்து அவள் கையில் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஆனால் ஹீரோனி பிடிவாதமாக எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவள் கையை வந்து டைட்டாக முடிப்பா. எப்படியோ ஒரு வழியாக அந்த ரூம் கடை அவள் கையில் வச்சுட்டு அவளுடைய பாடி வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். அவள் மனசுக்குள்ளே சின்ன வயசுலேருந்து எனக்கு தூக்க பிரச்சனை இருக்குது, ஆனால் என்னுடைய ஸ்மெல் பட்டாலே என் மனசு அமைதி ஆகிடுது, நல்லா தூக்கம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப. அந்த நேரத்தில் தங்கச்சிக்காரி நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டே என் அக்கா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா போல, அதனால தான் கதவை திறக்கவே மாட்டேங்கிறேன், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், உங்கள் 2 பேருடைய கல்யாணத்தை நானே கேட்டேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறேன். அதை பார்த்த போனிக்கு வந்து அவளை சமாதானப்படுத்தி சரி சரி இவ்வளோ அழாத, நீ அழகாக நல்லாவே இருக்காது, ஷாப்பிங் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்க்க சொல்லி தான் நான் வந்தேன், அதுவும் இல்லாமல் நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன்னையும் உன் அக்காவை வந்து கம்பேர் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறான். அந்த வார்த்தை கேட்டு எனக்கு செம கோவம் வந்துடும். உடனே கதவு வேகமாக திறந்து 2 பேரும் என் ரூம் முன்னாடி என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேறு இடமே கிடைக்கலையா சொல்லிட்டு சத்தம் போடுறா. அதை கேட்ட தங்கச்சிக்காரி அப்படியே முட்டி போட்டு அழ ஆரம்பிக்கிறா. அக்கா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், மாமா வந்து எனக்கு இப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கவே கூடாது, அவர் நான் லவ் பண்ணிருக்கவே கூடாது, ஆனால் நான் என்ன பண்ண முடியும், அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்ததால் ரொம்ப பொறாமையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறா. போனிக்கு வந்து அவளை எழுப்பி என்ன பேபி இந்த கிராமத்து பொண்ணுக்காக நீ போய் அவள் காலில் வேணுமா, அவளுக்கு என்ன தகுதி இருக்குது, எந்த விஷயத்தில் பார்த்தாலும் அவனுக்கு ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நீ வந்து தப்பாக பேசுவான். அதை கேட்ட தங்கச்சிக்காரி இன்னும் சத்தமாக ஆகிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. போனிக்கு வந்து ஹீரோவை பார்த்துட்டு உன் தங்கச்சி இப்படி அழுத்துக்கிட்டே இருக்குது, அதை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா, நீ இவ்வளோ மோசமாக இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கவே சொல்லி திட்டுறான். அதை கேட்ட ஹீரோனி செம்ம கோவம் வருது. இங்கே என்னடா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவளை வந்து முட்டி போட்டு நானும் அழ சொல்லி கேட்டேன், அவளை தானே வந்து இந்த ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு போனிக்கு வந்து ஹீரோனி மிரட்டுற மாதிரி நல்லா கேட்டுக்குவோம், தங்கச்சி
ரொம்பவே புத்திசாலி. இப்போ பர்ஃபியூம் டைரக்டர்ல ஒருத்தி அவளுக்கு ஏதாச்சும் கெடுதல் செய்யணும்னு நினைச்சா உனக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தங்கச்சிக்காரி மறுபடியும் நடுவு மாதிரி நடிச்சுக்கிட்டு வேணா அக்கா மேலே கோவப்படாதீங்க அக்கா, எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே பொறாமே இருக்கு, உனக்கு எவ்வளோ கோவமாக இருந்தாலும் என்னை அறிஞ்சிடுன்னு சொல்கிறேன். அதை கேட்ட ஹீரோனி மனசுக்குள்ள அட நல்ல ஐடியா கொடுத்தியேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஒரு அறையை வந்து அவள் கணத்தில் விட்டுடுறா. அதை பார்த்த போனிக்கு வந்து ஷாக் ஆகுறான், என்னடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் ஹீரோனி வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவள் வந்து கையை வந்து தொடச்சிட்டு சரி எனக்கு வந்து கொஞ்சம் அவசரப்படுற பழக்கம் இருக்குது, இவன் முதல் தடவை யாராச்சும் இவ்வளோ ஆசைப்பட்டு வந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அவாய்ட் பண்ணுற மனசு எனக்கு இல்லை, அதனால கொஞ்சம் பலமாக அறிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக கிண்டல் பண்ணுவா. அந்த தங்கச்சிக்காரி வந்து கணத்தை பிடிச்சி அழுதுகிட்டே போனிக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிற. அதை பார்த்த ஹீரோனி வந்து அடிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வலிக்குதுன்னு அழுறியான்னு சொல்லிட்டு மனசுக்கிட்டே சிரிக்கிறா. போனிக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும். இன்னைக்கு நைட்டு நடக்கிற என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு நான் வரவே மாட்டேன், எல்லாரும் முன்னாடி ஒன்று வந்து அவமானப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரி கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோனி மட்டும் அமைதியாக போடா போ, கடைசியில் நீங்கள் 2 பேரும் வந்து இதுக்காக வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. சீனில் வந்து ஹீரோ ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ஹீரோனுடைய ஹீரோயிங்க கையில் வச்சுக்கிட்டே மறுபடியும் வந்து அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து பாஸ் நீங்கள் காலி பண்ண சொன்ன அந்த வில்லாவை முழுசாக ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் ஹீரோ வந்து கவனம் ஃபுல்லாக அந்த ஹீரோயிங் மேலே தான் இருக்கும். அசிஸ்டன்ட் மறுபடியும் நான் பேசுறது கேட்குதா, உங்களை பார்த்தா வந்து லவ்ல விழுந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். ஹீரோ வந்து அதிகமாக பேசாதன்னு சொல்லுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே அமைதியாக அந்த பொண்ணோட ஸ்மெல் எனக்கு ரொம்பவே அமைதியாக தூக்கம் தருதுன்னு சொல்லுவான். அதுக்கு அசிஸ்டன்ட் ரொம்ப சந்தோஷமா பாஸ் இப்போ தான் வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தூங்குற மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கேற்ற ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவள் வெளியே பார்க்க ரொம்ப பலவீனமாக இருப்பாள், ஆனால் உண்மையிலே ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவான். அதுக்கப்புறம் உடனே ஒரு நல்ல வெட்டிங் கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்லுவான். இந்த பக்கம் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் வந்திருக்க கெஸ்ட்டுங்க எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு பார்த்து ஓடி போயிட்டனோ என்னவோ, இவள் யாரும் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஹீரோனி ஃபேஸில் இருக்கிற அந்த ரெட் மார்க் வந்து காரணம் காட்டி அழகையெல்லாம் சொல்லிட்டு அவளை அவமானப்படுத்துறாங்க. ஆனால் ஹீரோனி மட்டும் அமைதியாக பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் வந்து ஹீரோ அங்கே வரான். அவளை பார்த்து மேலே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஃபோதா மாப்பிள்ளையா, இவர் எப்பவுமே வந்து பொண்ணுக்கிட்ட இருந்து தள்ளி தான் இருப்பார், இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனியும் ஹீரோவை பார்த்துமே நைட் நடந்து எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இவனுக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையா, ஏன் மாப்பிள்ளை மாதிரி வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டு நிற்கிறான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. அந்த நேரத்தில் போனிங்களுடைய அப்பா ஹீரோ கிட்ட வந்து என்னோட பையன் கொஞ்சம் புத்தி கட்டா மாதிரி நடந்துக்கிட்டான், அவன் வந்ததுக்கப்புறம் நல்லா பாட கத்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்டையும் எல்லாத்தையும் வந்து சொல்கிறான். ஆனால் ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக ஸ்டேஜுக்கு போகிறான். அங்கே ஹீரோனுக்கு 100 மில்லியன் காஸ்ட்லியான தங்க வலையில் வந்து கிஃப்டாக கொடுக்குறான். அதை பார்த்து எல்லாமே வந்து வாயடிச்சு போயிடுறாங்க. இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் வந்து ஹீரோனுக்கு வந்து கொடுத்துருக்காரு, ரொம்பவே அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு பொறாமையாக பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அமைதியாக இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு எனக்கு தோணலைன்னு சொல்கிறேன். அதை கேட்ட போனிங்க அப்பா இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்காக ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நான் சும்மா ஜோக் பண்ணேன், சரி போனிக்கு எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த நேரத்தில் திடீர்னு ஹாலில் இருந்த லைட் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடுது. பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோ ஓட ஆரம்பிக்குது. அந்த வீடியோவில் போனிக்கும் ஹீரோனி தங்கச்சி 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்து எல்லாமே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. முக்கியமாக போனிக்கு அப்பா இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக வாயடிச்சு போயிடுறாரு. வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம ஹீரோயின் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அதை பார்த்தா ஹீரோ மனசுக்குள்ள ஓஹோ இதெல்லாம் உன்னுடைய பிளான் தானே சொல்லிட்டு நினச்சி சிரிக்கிறான். ஹீரோனி மனசுக்குள்ள டே இப்போ தான் வந்து உண்மையான ஆட்டமே ஸ்டார்ட் ஆகுது, என்னை வந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வந்து நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறா. ஆனால் வெளியில் மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி அழுகிற மாதிரி நடிக்கிறா. அந்த வீடியோ பார்த்த போனிங்க அப்பா இருந்துக்கிட்டு பயங்கர கோவம் வந்துட்டோம், முதல்ல இந்த வீடியோ வந்து நிறுத்துங்க, அந்த முட்டாள் பையனை வந்து இங்கே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறாரு. பக்கம் போனிக்கும் ஹீரோனி தங்கச்சி 2 பேரும் வந்து க்ளோஸாக இருந்திருப்பாங்க. தங்கச்சிக்காரி வந்து அவனை பார்த்துட்டு பேபி நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போகலையே, அதனால எல்லாரும் உன் மேலே கோவமாக இருப்பாங்கன்னு சொல்கிறா. அதுக்கு போனிக்கு இருந்துக்கிட்டு அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் வராதுக்காக உன் அக்கா தான் வருத்தப்பட்டேன், நான் எதுக்கு வருத்தப்படணும்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் அவனோட அப்பா இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி கோவமாக கத்துட்டாரு. அதை கேட்ட போனிக்கு வந்து ஷாக் ஆகிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோனி அமைதியாக உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டே இருப்பா. அந்த நேரத்தில் போனிக்கு வந்து கோவமாக அங்கே வரான். அவங்க அப்பா நல்லாவே அடிச்சிருப்பாங்க, அதனால அவன் ஃபேஸ் ஃபுல்லாகவே அடிப்பட்ட மாதிரி இருக்கும். வந்த உடனே ஹீரோயின் கையில் இருந்த டீ கப்பை தட்டி விட்டுட்டு நீ வந்து என்ன மயக்கணும் தானே நினச்சி, அதனால தானே இந்த மாதிரி நாடகம் எல்லாமே நீ நடத்தினேன்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறான். ஆனால் ஹீரோனி ரொம்ப கூலாக நான் முன்னாடியே சொன்னேன் இல்லை நீ வரலன்னா கடைசியில் நீ தான் வருத்தப்படுவேன்னு சொல்கிறா. அதை கேட்ட போனிக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுது. சி நீ இவ்வளோ கேவலமாக என்னை தேடி அலையிற பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவளை வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு இன்னும் கோவமாக என் அப்பா வந்து என்னை அவ்வளோ அடிச்சது, நான் வந்து பார்ட்டிக்கு வரலன்னு தானே, அதுலேருந்து நீ வந்து என்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு நல்லா புரிஞ்சிச்சு, சரிவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்ட தப்பாக நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதை கேட்ட ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துடும். அவனை வந்து தள்ளி விட்டு ஓங்கி ஒரு அறை விடுறா. அதுக்கப்புறம் டே நீ வந்து உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னை மாதிரி ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் வந்து ஷென் ஃபேமிலியோட தரங்கெட்டு போகலன்னு சொல்கிறா. அதோட உன்னோட மரியாதை வந்து எல்லா என்கேஜ்மெண்ட்லேயும் பார்ட்டிலேயும் வந்து போயிடுச்சு. இன்னொரு விஷயம் வந்து நான் இங்கே வந்ததே உன்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண தான், வேறு எந்த காரணமும் இல்லை, அதனால முதல்ல வழி விடு
பண்ணிடுன்னு சொல்வா. அதை கேட்ட போனிக்கு சிரிச்சுக்கிட்டு என்ன நீ என்ன வந்து பிரேக் பண்ண போறிய நல்லா ஜோக் பண்ணிட்டு கிண்டல் பண்ணுறான். அந்த நேரத்தில் போனிக்கு அப்பா அங்கே வந்துட்டாரு. ஹீரோனி அவரை பார்த்துட்டு அங்கிள் இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஃபோனிக்கோட பேரே கெட்டு போச்சு. நான் வந்து சென் ஃபேமிலியோட பொண்ணு. இந்த என்கேஜ்மெண்ட் வந்து இனிமேல் கண்டினியூ பண்ணுறது சரியில்லை. அதனால வந்து என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ண சொல்ல தான் வந்தேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்து நேர்மையான பொண்ணு இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொர்க்கத்தில் இருக்கிற என்னுடைய அம்மா ஆத்மா கூட நிம்மதியாக இருக்காதுன்னு சொல்கிறா. இது எல்லாமே வந்து வெளியில் ஜன்னல் வழியே நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி பேசுனதுமே போனிக்கு அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக அந்த போனிக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு டே முட்டால என்னடா பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதே நேரத்தில் ஜன்னல் வழியாக நின்றுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து சின்னதாக கண்ணை சிமட்டுறான். அதை பார்த்து ஹீரோன் வந்து ஷாக் ஆகுறா. ஐயோ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. ஆனால் ஹீரோ வந்து ஒரு குட்டி பொண்ணு மாதிரி உண்மையாகவும் சொல்லிக்கிட்டு அவன் வந்து கிண்டல் பண்ணுறான். அதை பார்த்து ஹீரோனுக்கு இன்னும் எரிச்சலாகுது. அதே நேரத்தில் போனிக்கு வந்து பதறி போயிட்டு டேடி ப்ளீஸ் இவ வந்து சொல்கிறது எதுவுமே நம்பாதீங்க இவன் நல்ல மாதிரி நடிக்கிறான்னு சொல்கிறா. அதோடு வந்து ஹீரோனி கையை பிடிச்சிக்கிட்டு என்னை வந்து மயக்கணும் தானே இந்த மாதிரி நாடகம்லாம் ஆடுறேன் நல்லா கேளு நான் வந்து உன்னை லவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோனி கோவமா டே உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா நான் எப்படா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் நான் வந்து என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறேன் நீ எப்போதால லவ்னு பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சத்தமாக திட்டுறா. நேரத்தில் போனிக்கு அப்பா நடுவில் வந்து அம்மாடி எங்கள் ஃபேமிலி சார்பாக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஒரு தடவை யோசிச்சு பாரு என் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் ஹீரோனி ரொம்ப அமைதியாக அங்கிள் நம்ம 2 ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல நம்ம 2 ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸை மட்டும் முன்னாடியே கண்டினியூ ஆகட்டும்னு சொல்கிறேன். அதை கேட்டு அவரும் இருந்துக்கிட்டு சரி அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோனி மனசுக்குள்ளே எங்கள் ஃபேமிலியோட மரியாதை வந்து காப்பாற்றணும்னா நான் வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து ஹீரோ மனசுக்குள்ளே செம பிளான் போட்டிருக்க பேபின்னு சொல்லிட்டு அவளையே வந்து ரசிக்கிறான். அந்த நேரத்தில் போனிக்கு ஹீரோனி கிட்ட இவ்வளோ சீக்கிரமாக வேறு மேப்பில் தேட ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி என்னடா வளர்ற உனக்குலாம் பைத்தியமா சொல்லிட்டு கோவமாக கேட்பா. அதுக்கு போனிக்கு இருந்துக்கிட்டு அன்றைக்கி நாளில் உனக்கு ட்ரக்ஸ் கொடுத்ததே நான் தான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா ரூமையும் வந்து தேடினேன் ஆனால் நீ எங்கேயுமே கிடைக்கல அந்த நாளில் நீ யார் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டு ஹீரோனி வந்து உள்ளுக்குள்ளே செம பயம் வந்துடும். ஐயோ அந்த ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் உண்மை தெரிஞ்ச எங்கள் ஃபேமிலி மரியாதையே போயிடும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயப்படுறான். நேரத்தில் ஹீரோ சொல்கிறான் அவ்வளோவெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாளில் ஹீரோனி காப்பாற்றினது நான் தான் சொல்கிறேன். அதை கேட்ட போனு இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறான். என்ன அங்கிள் நீங்களாம் சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்து ஆமாம் அந்த நாளில் வந்து ஹீரோனிக்கு யாரோ காப்பாற்ற சொல்லி எங்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க அதனால தான் உடனே டாக்டர் வர சொல்லி அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி காலைல வரைக்கும் அவள் வந்து பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோனிக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஷாக் ஆகுறா. ஐயோ எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனால் அடுத்த நிமிஷமே வந்து ஹீரோ காப்பாற்றினேன் டாக்டர் வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது காலைல வரைக்கும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அது ஃபோனுக்கு கேட்குறான். அப்படி இருக்கும்போது அந்த நாளில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ ஏன் பதில் சொல்லலைன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் வந்து தலையிட விரும்பலைன்னு சொல்கிறான். போனிக்கும் இன்னும் ஏதோ பேச போகிற நேரத்தில் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு அவனை தடுத்து நிறுத்தி போதும் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாரு. போகும்போது ஹீரோனை பார்த்துட்டு நீ வந்து அங்கிள் சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாத நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டி கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோனி காரில் உக்காஞ்சி அவள் ஃபேஸில் இருக்கிற மேக்கப் வந்து ரிமூவ் பண்ண பார்ப்பா. ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது. அவன் சொந்த மருமகளாக வரப்போகிற பொண்ணுக்கிட்டே இப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டுவா. அந்த பேசுறது எல்லாமே வந்து ஹீரோ காருக்குள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா வந்து அந்த கார் ஹீரோவுடைய காரு. ஹீரோனி முன்னாடி டிரைவர் சீட்டு வந்து பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷமே வந்து கண்ணை மூடி திறந்தப்போ ஹீரோ வந்து அவள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். அதை பார்த்து ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ மெதுவாக கிட்ட வந்து இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ஹோட்டலுக்கு வரேன்னு சொன்னேன் ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே வந்து அவள் கோட்டை கழட்ட பார்க்குறான். அதை பார்த்து ஹீரோ வந்து பதறி போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்து நீ வரல அதனால தான் இந்த 3 நாள் எனக்கு சரியாக தூக்கமே வரல அதனால நானே உன்னை தேடி வந்துட்டேன்னு சொல்கிறான். நீ அவனை பார்த்து உங்களுக்கு தூக்கம் வந்தா என்ன தூக்கம் வரல எனக்கு என்ன சொல்லிட்டு கோவமாக சொல்லுவா. அதுக்கு ஹீரோ வந்து அவள் கையை பிரிச்சுக்கிட்டே காருக்குள்ளேயே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதே நேரத்தில் போனிக்கு வந்து ஹீரோனி தங்கச்சி கூட ஃபோனில் பேசிக்கிட்டே அந்த வழியை வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ தூரத்தில் இருந்த காருக்குள்ளே ஹீரோ ஒரு பொண்ணு கூட நெருக்கமாக இருக்கிறத வந்து பார்க்குறான். அவன் மனசுக்குள்ளே இந்த பொண்ணு யார் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே கார் கிட்ட வரான். பயந்து போயிட்டு அவள் ஃபேஸை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மடி மேலே தலை வச்சு படுத்துப்பா. அதை பார்த்து ஹீரோ வந்து அவளை க்யூட்டாக பார்த்து என்ன பேபி இவ்வளோ பயப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி மெதுவாக வாயை மூடி இப்படி பண்ணதுனால நம்ம 2 பேரும் மாட்டிப்போன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ வேணும்னே சிரிச்சுக்கிட்டே காரோட ஜன்னல் வந்து கண்ணாடி இறக்கி விட்டுறான். அதை பார்த்து ஹீரோனி வந்து பயந்து போயிட்டு டே அறிக்கட்டேன்னு என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அவன் கோட்டி எடுத்து அவன் மூஞ்சி மறைச்சிக்கிறா. போனி காருக்குள்ளே எட்டி பார்க்குறா. அங்கிள் நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் சாதாரணமாக ஆமான்னு சொல்கிறான். அதை கேட்டால் போனிக்கு இன்னும் கிட்ட வந்து அந்த பொண்ணோட ஃபேஸை வந்து பார்க்கலான்னு பார்ப்பான். உடனே ஹீரோ வந்து போதும் நிறுத்துவோம் ஆன்ட்டிக்கு கொஞ்சம் வெக்கம் அதிகம் சொல்லி அவளை தடுத்து நிறுத்துறான். அதை கேட்டால் போனிக்கு இருந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோனி வந்து நிம்மதியாக அப்பாடான்னு சொல்லிட்டு மூச்சு விடுறா. காரில் இருந்து எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பா. அப்போ ஹீரோ வேணும்னே போனிக்கு கூப்பிட்டு காரில் ஏறி என்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுன்னு சொல்கிறான். அடுத்த ஹீரோனுக்கு செம கோவம் வந்துடும். அவள் வந்து ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறான். நீயே இப்படி பண்ணுற அவனை எதுக்கு காரில் ட்ராப் பண்ண சொன்னேன் நீயே கிளம்பிருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவளை திட்டுறா. அப்போ வந்து ஹீரோ அவளை முடிய வந்து சரி பண்ணிக்கிட்டே இவ்வளோ பயப்படாது பேபி எப்படி இருந்தாலும் நீ எனக்கு வந்து வைஃபாக தானே வரப்போகிற இல்லைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். அந்த நேரத்தில் போனிக்கு வந்து காரை ஓட்டிக்கிட்டே
அங்கிள் இவங்க வந்து ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா, எனக்கு ஒரு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு கூட நான் அந்த ஃபேமிலி தானே சொல்கிறேன். அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியா, அப்போ அந்த பொண்ணை தான் நான் மயக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு கேட்குறான். அவனுக்கு பயந்து போயிட்டு இல்லை அங்கிள் நீங்கள் ரொம்ப நல்லவர், அந்த மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுக்கு எதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறான். அவன் சொன்னதை கேட்டதுமே ஹீரோனிக்கு செம கோவம் வருது. உடனே வந்து ஹீரோ பக்கம் எடுத்துக்கிட்டு நீ ரோட்டை கவனித்து ஓட்டுன்னு சொல்லிட்டு போனி கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்துட்டு நீ ஏன் இதுக்குள்ள தூரமாக நிற்கிற, என் பக்கத்தில் வான்னு சொல்கிறான். ஹீரோனி தயக்கமாக வந்து அவன் பக்கத்தில் வர, அப்போ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுன்னு சொல்கிறான். பயந்து போய் ஹீரோயின் வந்து லேசாக வந்து கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், ஹீரோ வந்து உடனே வந்து பிரிச்சுக்கிட்டு அவன் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் வந்து காரை ஓட்டிக்கிட்டே இருப்பான், இன்னொரு பக்கம் வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் போனிக்கோ ஹீரோனி தங்கச்சி 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்து தங்கச்சிக்காரிக்கு பயங்கர கோவம் வரும். இதெல்லாமே அந்த சென்னையில் தான் நடந்துச்சு, எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறா. அம்மா இருந்துகிட்டு சீரியஸாக 4 ஃபேமிலிலேருந்து விசாரிச்சிருக்காங்க, நீ இன்டர்நேஷனலில் 4 ஃபேம் அவார்டு வாங்கின பொண்ணு இல்லைன்னு, நீ வந்து சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிற. அதை கேட்டு அந்த தங்கச்சிக்காரி பயந்து போய் ஆய ஆரம்பிக்கிறா. அம்மா நான் வந்து பெரிய 4 ஃபேம் மாஸ்டர் நினச்சி தான் அவன் என்னை லவ் பண்ணவே ஆரம்பித்தான், இப்போ நான் வந்து போலின்னு தெரிஞ்சு அவன் கண்டிப்பாக என்னை விட்டுடுவான், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அவளோட அம்மா இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க, பயப்படாத, இந்த விஷயம் வந்து வெளியே யாருக்கும் தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சாதனைப்படுத்துகிறா. அதே நேரத்தில் கார் வந்து வீட்டுக்கு வந்துடுது. போனிக்கு வந்து அங்கிள் வந்துட்டோன்னு சொல்லிட்டு காரோட கதவு வந்து திறக்கிறான். ஆனால் ஹீரோ வந்து காருக்குள்ளே இருக்க மாட்டான். ஏன்னா வந்து ஹீரோ ஏற்கனவே ஹீரோனை தூக்கிக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டுருப்பான். அவள் வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு ஹீரோனி வந்து பயந்துடுறா, நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் ஹீரோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் அவளை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நீ வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னேன் இல்லை, நான் உன்னோட அந்த வார்த்தை தான் காப்பாற்றுறேன் அவ்வளோதானே சொல்லிட்டு மறுபடியும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ வந்து சொல்கிறான், உனக்கு வந்து பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், இந்த தடவை ஹீரோ நீ வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அவளை கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து தூக்கிட்டு பெட்டுக்கு போவான். அதுக்கப்புறம் வந்து அவள் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். அவள் வந்து அப்படியே க்ளோஸாக வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ ஹீரோனி கோவத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை விடுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்காக என்ன பில்லோ மாதிரி கட்டி பிடிச்சி தூங்குவியான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் ஹீரோ எதுவுமே காதில் வாங்காமல் அவளை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டு அவள் வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுடைய ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பேபின்னு சொல்லிட்டு இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிக்க அப்படியே தூங்கிடுறான். ஹீரோயின் இந்த பக்கம் வந்துச்சு என்ன தொல்லின்னு திட்டிக்கிட்டே இருப்பாள். ஆனால் அவன் எதுவுமே காதிலே வாங்கிக்க மாட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் நிம்மதியாக தூங்கிக்கிட்டே இருப்பான். அவன் மெதுவாக இருந்து அவன் கையை வந்து எடுத்து விட்டுட்டு சத்தமே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் வந்து ஹீரோயை வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் பேண்டை வந்து எடுத்து ஹீரோ மறுபடியும் வந்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் அசிஸ்டன்ட் வந்து பாஸ் மேடம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே அவள் போயிட்டா என்ன, அவளோட ஸ்மெல் இங்கேயே விட்டுட்டு போயிருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருந்து ரெஸ்ட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்கிறான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து பாஸ் போனிக்கோட அப்பா இருந்துக்கிட்டு போனிக்கும் ஹீரோயின் தங்கச்சிக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்துக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ வந்து ஓஹோ சென்னை கூட இருந்த நிச்சயதார்த்தமே இன்னும் சரியாக முடிஞ்சதே இல்லை, அதுக்குள்ளே இன்னும் நிச்சயதார்த்தமாக, சரி போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஹீரோயின் தங்கச்சிக்காரி ரொம்ப சந்தோஷமாக நான் தான் ஜீனியஸ் ஃபேமிலி டைரக்டர், ஷென் ஃபேமிலியை வந்து கான்ஃபிடேஷனில் என்னை தவிர வேறு யார் வந்து முன்னுக்கு கொண்டு வர போகிறாங்க, சீக்கிரமாக நானும் போனிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே வந்து அந்த போனிக்கு வந்து கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறா. நேரத்தில் ஹீரோனி அங்கே வர, அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு எரிச்சலாக இருக்கும். பேசாமல் அங்கே திரும்பி போகலான்னு சொல்லிட்டு பாப்பா. உடனே தங்கச்சிக்காரை நிறுத்தி அக்கா நேற்று நைட்டு முழுக்க வெளியில் தான் இருந்தியா, அவங்ககிட்ட இருந்து ஆல்கஹால் வாசனை வேறு வருது, போனிக்கு ஒன்று விட்டான்னு ரொம்ப வருத்தப்பட்டு குடிச்சியான்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறா. அதை கேட்ட ஹீரோனிக்கு வந்து அவளை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. என்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆல்கஹால் வாசனையும் வரலன்னு சொல்கிறா. அதுக்கு போனிக்கு இருந்துக்கிட்டு நீ தானே நிச்சயத்தை வந்து கேன்சல் பண்ண, அதுக்கப்புறம் எதுக்காக இவ்வளோ குடிச்சுன்னு கேட்குறான். அதை கேட்ட ஹீரோனிக்கு சிரிப்பே வந்துடும். டே உங்கள் 2 பேருக்கு மூக்க வேலை செய்யலையா, என்கிட்ட இருந்து என்ன ஸ்மெல் வருதுன்னு கூட உனக்கு கண்டுபிடிக்க முடியலையா சொல்லிட்டு கேலி பண்ணுவா. அதுக்கு தங்கச்சிக்காரிக்கு சம கோவம் வந்துடும். அப்போ ஹீரோனி வந்து நீ பெரிய ஜீனியஸ் பர்ஃப்யூம் டைரக்டரை சொல்லிக்கிற, இது என்ன வாசனை கூட உனக்கு கண்டுபிடிக்க முடியாதா, இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்னஸ்ன்னு சொல்கிற. அதுக்கு ஓனிக்கு இருந்துக்கிட்டு அப்படி ஒரு வாசனை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி வந்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல வரா. அப்போ கொஞ்ச நேரத்தில் தங்கச்சிக்காரி கொடுக்க வந்து எங்கள் 2 பேருக்கு வந்து அவ்வளோ டேலண்ட் எல்லாம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் பர்ஃப்யூம் ரெடி பண்ணவே தெரியாதுன்னு நாடகம் போட்டுக்கிட்டே அக்கா நீ வந்து போனிக்கு வந்து மயக்கலாம் சொல்லிட்டு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்ட போனிக்கு இருந்துக்கிட்டு தங்கச்சிக்காரி சொல்கிறது வந்து உண்மை நம்பிடுறான். உடனே ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே என்ன நான் இவனை வந்து மயக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னா இவனோட முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல, இந்த குப்பை தொட்டியை நீயே நல்லா பார்த்துக்கோ, எனக்கெல்லாம் இவன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அந்த நேரத்தில் தங்கச்சிக்காரி ஏதோ பேச போகிறா. ஆனால் வந்து போனிக்கு அவனை நிறுத்திட்டு சரி நான் குப்பை தொட்டி தானே அப்படின்னா இந்த 100 மில்லியன் மதிப்புள்ள நெக்லஸை வந்து நான் தங்கச்சிக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதை கேட்ட தங்கச்சிக்காரி ரொம்ப சந்தோஷமாக வந்து ஹீரோனை பார்த்துக்கிட்டே கிண்டல் பண்ணுறா. அக்கா இந்த நெக்லஸ் வந்து உனக்கு கிடைக்கல, ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க பாத்தியா சொல்லிட்டு போனிக்கிட்ட வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கு ஹீரோனி வந்து அதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து
கண்டிக்கவே மாட்டா. அந்த நேரத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் நிறைய பாடி கார்ட்ஸும் கூட அங்கே வந்து மேடம் இடத்துல வாங்கினா 10 மில்லியன் காஸ்ட்லியான கிஃப்ட்டுங்கன்னு சொல்கிறேன். அதை பார்த்த போனிக்கும் தங்கச்சிக்காரையும் அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஹீரோ கூட இருந்தது எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. உடனே அவர் இருந்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஆனால் அசிஸ்டன்ட் வந்து மேடம் இடத்துல வாங்கின கிஃப்ட்டுங்கெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா கிஃப்ட்டையும் அங்கேயே வச்சுட்டு போயிடுறேன். அதை பார்த்த போனிக்கு செம கோவம் வருது. 10 மில்லியன் காஸ்ட்லியான கிஃப்டா நேற்று நைட் நீ யார் கூட இருந்தான்னு சொல்லிட்டு சந்தேகமாக கேட்க ஆரம்பிக்கிறான். உன்னை வந்து யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிருக்காங்கன்னு உனக்கே தெரியாதான்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயினி வந்து ஹலோ சார், நம்மளுக்கு வந்து நிச்சயதார்த்தம் அப்பயே கேன்சல் ஆயிடுச்சு, நீ யார் கூட இருந்தால் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு வந்து போனிக்கு இன்னும் அதிகமாக கோவம் வந்துடும். உன் மேலே வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணுற அளவுக்கு யார் இருப்பாங்கன்னு யோசித்துக்கிட்டே இருந்தவன் திடீர்னு ஷாக் ஆகுறான். ஒரு வேலை அங்கிள் தானா, உனக்கும் என் அங்கிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கத்துறான். அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு என்ன கனெக்ஷனாக இருந்தால் உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு கேட்பா. அதே நேரத்தில் தங்கச்சிக்காரி பதறி போயிட்டு போனிக்கிட்ட வந்து இல்லை அங்கிள் வந்து கான்ஃபிடேஷனாக வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாரு, நிச்சயதார்த்தம் வந்து நின்று போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. அதை கேட்ட போனிக்கு இருந்துக்கிட்டு ஆமாம் நீ சொல்கிறது தான் சரி, நான் வேற மாதிரி வந்து யோசித்துன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி சொல்கிறத கண்மூடி தினமும் நம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்து எனக்கு வந்து பொறாம வரணும்னு சொல்லிட்டு இப்படி நடிக்காத, உன் மேலே எப்பவுமே வந்து எனக்கு லவ் வராதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு ரொம்ப எரிச்சல் வந்துடும். உனக்கு ஓவராக வந்து நம்பிக்கை இருக்கா, உன்னை மாதிரி ஒருத்தனை வந்து நான் எப்படி வந்து லவ் பண்ண முடியும் சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் போனிக்கு இருந்தும் விடாமல் பின்னாடியே வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோனி அவனுக்கு முழுசாக கண்டுக்காம அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ கையில் ஒரு மணிமாலை மாதிரி வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் அசிஸ்டன்ட்டு வரான். அவன் வந்து பாஸ் ஏலத்தில் வாங்கின பொருள் எல்லாமே வந்து மேடம் பண்ணி டெலிவரி பண்ணிட்டோன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவோ சரி அவள் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து பாஸ் உங்களை பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு திட்டினாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோவை சிரிச்சுக்கிட்டு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா, அவள் உண்மையிலே வந்து ரொம்பவே புத்திசாலி, அவரோட மூளை ரொம்பவே வந்து கூர்மையாக இருக்குது போல், இப்போ வந்து அவள் என்ன பண்ண போகிறான்னு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து ஹீரோயின் அவன் ரூமில் உட்காந்து புதுசாக பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாள். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் அவளுக்கு வந்து உடனே ஹீரோ ஞாபகம் தான் வந்துடும். அவளுக்கு பழைய சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஒரு நாள் ஹீரோவுக்கு மசாஜ் பண்ணி அவனோட கையில் வந்து வலிய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ வந்து ஹீரோயினி என்னோட கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லியிருப்பாள். அதுக்கு ஹீரோ ரொமான்டிக்காக வந்து அவளை கிஸ் பண்ணியிருப்பான். நம்ம தூங்கத்துக்கு முன்னாடி இன்னும் நிறைய வேலை இருக்குது பேபின்னு சொல்லிட்டு அவளை வந்து அவன் பக்கம் எடுத்து கிஸ் கொடுத்துருப்பான். அந்த ஞாபகம்லாம் வந்ததுக்கப்புறம் ஹீரோயினி மனசுக்குள்ளே ஒரு விதமாக சந்தோஷமும் வர ஆரம்பிக்குது. உடனே வந்து சுயநினைவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஏன் அவனை வந்து பற்றி யோசித்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்து சொல்லிக்கிறான். ஏன் அவனை வந்து ஞாபகப்படுத்துகிற வாசனையை வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம் வந்து தூக்கி எறிஞ்சிடுவா. உடனே வந்து அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி புதுசாக பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு எல்லா பொருளும் வாங்கிட்டு வான்னு சொல்கிறேன். அதுக்கு அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு சரி மேடம் யாரோ ஒருத்தர் வந்து அதுக்கான எல்லா பொருளுமே மொத்தமாக வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோயின் வந்து ஆச்சரியமாக யார் வாங்கியிருப்பாங்க சொல்லிட்டு கேட்குறா. தெரியல மேடம் சொல்லிட்டு பதில் வருது. அந்த நேரத்தில் வந்து ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், இன்னைக்கு நைட்டு வந்து வீட்டில் மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு. அதை பார்த்து ஹீரோயினி வந்து நான் ஏன் வரணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே முணுமுணுத்துக்கிறா. அதே சமயத்தில் அவளோட அண்ணன் இருந்து கால் வருது. அவன் வந்து ஃபோனில் ரொம்ப வந்து பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ திடீர்னு ஹீரோ அவன் முன்னாடி வந்து அவளோட கையை பிரித்து அவன் பக்கம் இழுத்துக்கிறான். ஷாக்கில் வந்து நம்ம ஹீரோயின் இருந்த ஃபோனை வந்து கீழே விட்டுடுறா. ஹீரோயின் வந்து பதறி போய் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் ஹீரோ எதுவுமே பேசாமல் அவளோட வாசனை வந்து திரும்பி வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்பான். முடியாமல் அவனை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்லமாக முகத்தை சுழிச்சுக்கிட்டு உனக்காக இவ்வளோ வந்து கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கேன், குறைஞ்சது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயின் மெதுவாக தள்ளி விட்டுட்டு சரி ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு வாயால் சொல்கிற தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் பேபின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் புரியாமல் வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் உடனே இருந்துக்கிட்டு அவகிட்ட க்ளோஸாக வர பார்க்குறா. உடனே ஹீரோயின் வந்து அவனை தடுத்து நிறுத்திட்டு வேணாம் இன்னைக்கு வந்து எனக்கு அதுக்கெல்லாம் மூடே இல்லைன்னு சொல்லி நிறுத்துறா. அதுவும் சிரிச்சுக்கிட்டே உனக்கு பயம் வந்தால் உடம்புல இருந்து மெழுகுவத்தி மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், அப்படி இருக்கும்போது மூடி இல்லைன்னு சொல்லின்னு கிண்டல் பண்ணுவான். அப்படியே அவன் கையில் இருந்த அந்த மணியை எடுத்து கட்டி விட்டு மறுபடியும் வந்து ரொமான்ஸ் பண்ண பார்ப்பான். உடனே ஹீரோனி கோவமாக நான் தள்ளி விட்டு கிழவான்னு சொல்லிட்டு தோழிடுறா. அதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கர கோவம், என்ன நான் கிழவனா சொல்கிறியான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி ஆமாம் நீ வந்து த்ரில்லு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு எல்லாம் பிடிக்கும், உன்ன மாதிரி கிழவனை கிட்ட அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு முகத்தை சொல்லிச்சுக்கிட்டே சொல்வாள். அதை கேட்ட ஹீரோவுக்கு செம கோவம் வந்துடும். அப்படியா உனக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வேணுமா, சரி இப்போவே வந்து காட்டுன்னு சொல்லிட்டு ஒரே கையில் வந்து அவளை தூக்கிடுறான். அதே நேரத்தில் வெளியில் இருந்த அவளோட தங்கச்சிக்காரி வந்து கதவை தட்டுறா. கதவை தரன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. ஹீரோனி வந்து பதறி போயிட்டு ஐயோ இந்த ராட்சசி இப்பவே வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து கெஞ்சிரா, ப்ளீஸ் எனக்கு இறக்கி விடு, நம்ம 2 பேரும் பார்த்தா ரொம்ப பிரச்சனை ஆகிடுன்னு சொல்கிறா. ஹீரோ அமைதியாக உனக்கும் போனிக்கும் வந்து என்கேஜ்மெண்ட்டு கேன்சல்
ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு பயப்படுறேன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் கணத்தில் வந்து பிடிச்சிக்கிட்டு எனக்கு வந்து எல்லாத்தையும் விட உன்னோட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து சேர்ந்துறான். ஹீரோனி வந்து என்னை விட்டுட்டுன்னு சொல்லிக்கிட்டே அவன் வந்து தள்ள முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோ வந்து அவளை விடாமல் அவள் கழுத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு வலுக்கட்டாயமாக வந்து கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் கதை திறந்துக்கிட்டு தங்கச்சிக்காரி உள்ளே வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறா. ஆனால் ஹீரோனி மட்டும் எதுவும் நடக்காத மாதிரி வந்து சேரில் உக்காஞ்சிக்கிட்டு இருப்பா. ஹீரோ மட்டும் டேபிள் கீழே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ தங்கச்சிக்காரி வந்து ஃபேமிலி ஒரு பர்ஃப்யூம் காம்படிஷன் நடத்த போகிறாங்க. அதில் வந்து ஷென் குடும்பத்துக்காக நீ கலந்துக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோனி ஆமான்னு சொல்கிறா. அதே நேரத்தில் டேபிள் கீழே இருந்த நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோனி வந்து அவனை கிழவன் சொன்னது கிண்டல் பண்ணது ஞாபகம் வந்துடும். 5 வயசு ஆளை 60 வயசு கிழவ மாதிரி பேசிட்டாலே நினச்சிக்கிட்டு அவன் பேக்கெட்டில் இருந்த ஒரு பூவை எடுத்து டேபிள் கீழே இருந்த நம்ம ஹீரோனி காலை மெதுவாக வந்து தொட்டு அவனை வந்து சீண்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோனிக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இவன் இப்போ என்ன பண்ணுறான்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு டேபிள் கீழே வந்து எட்டி பார்க்குறா. அதை பார்த்து தங்கச்சிக்காரியே சந்தேகம் வந்துடும். டேபிள் கீழே என்ன பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு அவளை வந்து எட்டி பார்க்க வரா. உடனே ஹீரோனி சத்தம் போடுறா. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு வந்து தங்கச்சிக்காரி குழப்பமா ஏன் இவ்வளோ கத்துறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து ஹீரோனி வந்து நான் இங்கே வந்து புதுசாக வந்து ஒரு பர்ஃப்யூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரூமை ஃபுல்லாக அந்த வாசனை வந்திருக்கும். அதனால வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு வெளியே போன்னு சொல்கிறா. தங்கச்சிக்காரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து டேபிளுக்குள்ளே இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவளை வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே உன்னோட உடம்புல இருந்து வர வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீ என் கூட இருக்கும்போது என் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. உன்னால எனக்கு நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டே அவளை வந்து மடியில் வந்து தலை வச்சு படுத்துப்பான். ஹீரோனி வந்து அவனுக்கு கோவம் வந்துடும். அவன் கணத்தில் வந்து லேசாக தட்டிட்டு நீ ஒரு பைத்தியக்காரன்னு சொல்கிற. ஆனால் ஹீரோ வந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்டான். சிரிச்சுக்கிட்டே பேபி நீ எவ்வளோ கோவமாக இருந்தாலும் உன் உடம்புல இருந்து வர ஸ்மெல்லு சொல்லுது. எனக்கு வந்து என்னை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி வந்து அவள் கையில் ஒரு பூவை வச்சுட்டு அவள் கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அவன் கழுத்தில் வந்து மறுபடியும் வந்து பிடிச்சிக்கிட்டே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோனியே என்ன பண்ணுறேன்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருப்பாள். ஆனால் வந்து ஹீரோ எதுவுமே கேட்காம அவளை வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் வந்து போனிக்கு திடீர்னு வயிறு வலி வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து வீட்டில் வேலை செய்கிற மேரி இருந்துக்கிட்டு அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ போனிக்கு இருந்துக்கிட்டு எனக்காக கஞ்சி செஞ்சு தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த மேரி இருந்துக்கிட்டு உங்களுக்காக வந்து எப்போவுமே ஹீரோனி மேடம் தான் வந்து கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்டதுமே போனிக்கு வந்து பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் வந்து ஹீரோனி ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்காக கஞ்சி செஞ்சு கொடுத்துருப்பா. ஆனால் அப்போ இருந்துக்கிட்டு அந்த போனிக்கு வந்து எனக்காக அவனை மயக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இப்படி நடிக்கிறியான்னு சொல்லி திட்டே இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு வலி ரொம்ப அதிகமானாலும் ஹீரோனி ஞாபகம் வந்துடும். அதனால கோபத்தில் இருந்த எல்லாருக்கிட்டையும் வந்து எரிஞ்சு விழ ஆரம்பிப்பான். உடனே வந்து ஹீரோனிக்கு வந்து மெசேஜ் அனுப்பி 3 நிமிஷத்துக்குள்ளே என் வீட்டுக்கு வந்து எனக்காக கஞ்சி செஞ்சு கொடுன்னு சொல்லுவான். ஆனால் ஹீரோனி வந்து ஏற்கனவே அவன் நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பேன். அதை பார்த்ததுமே அவனுக்கு இன்னும் கோவம் வந்துடும். உடனே மெய்ட் ஃபோனுக்கு வாங்கி அந்த ஹீரோனிக்கு வந்து கால் பண்ணுறான். அந்த நேரத்தில் ஹீரோனி வந்து ஹீரோ கூட சேர்ந்து நிம்மதிப்படுத்திக்கிட்டு இருப்பான். எடுத்ததுமே அந்த பக்கம் போனிக்கு இருந்துக்கிட்டு சத்தம் போடுறான். என் நம்பரை பிளாக் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சான்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே ஹீரோன் வந்து எழுந்து உக்காந்துட்டு எனக்கு எதுக்குடா ஃபோன் பண்ணுற, உன் நம்பரை பிளாக் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறா. அதுக்கு போனிக்கு வந்து திமுறா அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் 3 நிமிஷத்துக்குள்ளேயே என் வீட்டுக்கு வந்து எனக்கு கஞ்சி செஞ்சு கொடுன்னு சொல்கிறான். ஹீரோனி கோவமா உனக்கு ரொம்ப திமிரி ஏறி போச்சு போல, நான் உனக்காக கஞ்செல்லாம் செஞ்சு தருவேன்னு நினைக்கிறியா, முடியவே முடியாது, அந்த கஞ்சி ஒரு பண்ணி கூட ஊற்றுவேன், ஆனால் உனக்கு மட்டும் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லுவா. ஹீரோனி இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவள் பக்கத்தில் இருந்த ஹீரோ வந்து வேணும்னே அவளை வந்து ரொமான்டிக்காக சீண்ட ஆரம்பிக்கிறான். அதனால ஹீரோனி குரல் மெதுவாக வந்து குறைய ஆரம்பிக்குது. அதை கேட்ட போனிக்கு சந்தேகம் வருது. என்ன பண்ணுற, உன் குரல் ஏன் இவ்வளோ மெதுவாக கேட்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அந்த நேரத்தில் ஹீரோனி பக்கத்தில் இருந்த ஹீரோ வந்து அவளை பார்த்துட்டு பேபி இன்னும் வந்து டயர்ட் ஆகலையா சொல்லாமல் வந்து கேட்குறான். அந்த வார்த்தை போனிக்கு அது காதில் வந்து விழுந்து போதும் அவன் வந்து ஷாக் ஆகுறான். என்னது நீ வேற ஒரு ஆள் கூட இருக்கியான்னு சொல்லிட்டு கத்துறான். நீ கோவத்தில் நான் எத்தனை பேரோட சுற்றினாலும் பரவாயில்ல, ஆனால் நீ மட்டும் யார் கூட இருக்கக்கூடாதுன்னு கேட்பான். அது கேட்டதுமே ஹீரோனி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறேன். அதை பார்த்து போனிக்கு வந்து இன்னும் கோவம் வந்துடும். அவன் வந்து மேரியோட ஃபோனை வந்து தரையில் தூக்கி போட்டு உடச்சிட்றான். பாவம் அந்த மெய்டு வந்து வருத்தமாக சார் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வாங்கின ஃபோனுன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த போனி கோவமாக நீ வாயை மூடுன்னு திட்டுவான். அதுக்கப்புறம் அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து போயிடுறா. பக்கம் ஹீரோனி ரொம்ப ரொமான்டிக்காக நீ ஃபோனை கட் பண்ணது நம்ம 2 பேருக்கு மாட்டிப்போம் பயந்துட்டேன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி குழப்பமாக என்ன பேசுகிறேன்னு கேட்குறா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி அவனை விட நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து இருக்கோமே, அதுக்காக அவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்கிறான். ஹீரோனி வந்து அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு முதல்ல நம்மளுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, ஆனால் அதுக்காக நீ கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிறீன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோ வந்து அவளை இருக்குமா ஹக் பண்ணிக்கிட்டு நான் உன்னை விடவே மாட்டேன் பேபின்னு சொல்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே உன்னால் தான் என் தூக்க பிரச்சனையே குறைஞ்சிருக்கு, உன்னை இவ்வளோ சீக்கிரமாக எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்போ வந்து ஹீரோ அவள் கையை வந்து பிடிச்சிக்கிட்டு இன்னும் க்ளோஸாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். நேரத்தில் திடீர்னு ஒரு செயினில் ஒரு விசிலை கட்டிட்டு அவனோட கழுத்தில் வந்து போட்டு விடுறான். எப்போ உனக்கு வந்து ஹெல்ப் தேவைப்பட்டாலும் இது ஒரு தடவை ஊது, நான் உடனே முன்னாடி வந்து நிற்பேன் பேபின்னு சொல்கிறான். அதை பார்த்து ஹீரோனி வந்து அடப்பாவே உனக்கு யார் மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்ல போகிற நேரத்தில் அவனை கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த விசிலை வந்து
ஊதி பார்க்குறா. அவன் வந்து விசில் ஊதுனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான். அப்படின்னா என்ன மிஸ் பண்ணுறியன்னு அர்த்தமான்னு சொல்லி வந்து அவளை வந்து டீஸ் பண்ணுறான். ஹீரோயின் வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வெக்கப்படுற மாதிரி நிற்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டும் கூட பாரில் இருப்பான். அந்த நேரத்தில் ஹீரோனி அவளோட பர்ஃப்யூம் போட்டிக்காக தேவைப்படுற முக்கியமான பொருளுங்கள்லாம் வந்து பர்சனலாக வாங்கிட்டாங்கன்னு வந்து தெரிஞ்சுக்கிறா. அதெல்லாம் வந்து அந்த ஆளை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதே பாருக்கு வரா. ஆனால் வந்து அவசரத்தில் அவள் போக வேண்டிய ரூமுக்கு பதிலாக வேற ஒரு ரூமுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுறா. அந்த ரூமுக்குள்ளே இருந்தவன் யாருன்னா ஏற்கனவே ஒரு முறை ஹீரோனிக்கு வந்து தொந்தரவு பண்ண முயற்சி பண்ண அந்த ஆள் தான். அவளை வந்து பார்த்ததுமே வந்து மறுபடியும் வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் வந்து இந்த தடவை ஹீரோன் வந்து பயப்படவே இல்லை. என்னை இன்னும் சுலபமாக போகணும்னு நினச்சிக்கிறியான்னு சொல்லிக்கிட்டு அவள் கணத்தில் ஓங்கி ஒரு அறையை விட்டுடுறா. அவன் மறுபடியும் வந்து அவன் மேலே கை வைக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். சரி நேரத்துக்கு நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். தைரியம் இருந்தால் என் ஆள் மேலே நீ கை வைப்பு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பயங்கரமாக அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். ஹீரோன் கண்ணு முழிச்சு பார்த்தா நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ வந்து அவளுக்கு வந்து மருந்து கொடுக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோனி வந்து அந்த மருந்து குடிக்காமல் மூஞ்சி சுழிச்சிக்கிறாச்சு, ரொம்ப கசக்குதுன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே கசக்குதுன்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு கிசும் கொடுக்குறான். அந்த ஹீரோனி மருந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அவளை அழகில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஹீரோனி வந்து அதை கவனிச்சிட்டா. என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்து அவள் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் அவாய்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லி மறுபடியும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோனி பதறி போய் என்ன பண்ணுறீங்க, மீட்டிங் இருக்குன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து கவலைப்படாத பேபி, கேமரா ஆன் பண்ணலன்னு சொல்லி மறுபடியும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோனி லேப்டாப்பில் கான்ஃபரன்ஸ் காலில் வந்து போனிங் இருக்கிறத வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிறா. ஆனால் வந்து ஹீரோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவகிட்டே வந்து இன்னும் க்ளோஸாக வர பார்க்குறான். அவளோட பர்ஃப்யூம் மாதிரி இருக்கிறோட பாடி ஸ்மெல் வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே உன் பாடி ஸ்மெல் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி ஆச்சரியப்பட்டு என்னுடைய பாடி ஸ்மெல் வந்து உனக்கு அவ்வளோ தெரியுதா, நீ என்ன நாய் மாதிரி ஸ்மெல் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறா. சிரிச்சுக்கிட்டே ஆமாம், ஒரு ஃபீமேல் கேட் பக்கத்தில் வந்தால் ஒரு மேல் கேட் எப்படி கண்டுபிடிக்கும் தெரியுமா, அதோட ஸ்மெல் மூலம் தான். அதே மாதிரி தான் நான் உன்னோட ஸ்மெல் மூலம் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லிக்கிட்டே வந்து அவகிட்ட க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஹீரோனி வந்து தடுக்க முயற்சி பண்ணுறா. போதும் இப்போ வந்து மீட்டிங் நடக்குது, முதல்ல அதை முடிச்சிடுங்கன்னு சொல்கிறா. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ வந்து அவளை விட்டுடுறான். அப்போ வந்து அவள் கையில் இருந்த ஃபிங்கரை வந்து கவனிக்கிறான். இத்தனால வந்து ரிங் போட்டுக்கிட்டே இருந்த ஒரு சின்ன மார்க் வந்து இருக்கும். அதை பார்த்து ஹீரோ வந்து கேட்குறான், நீ வந்து போனிக்கை இவ்வளோ உண்மையாக காதலிச்சியான்னு. அதுக்கு ஹீரோனி ஆமதியா ஆமாம், நான் வந்து அவனை காதலிச்சேன், ஏன்னா வந்து சின்ன வயசில் அவன் என் உயிரை காப்பாற்றினான்னு சொல்கிறான். உடனே ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. உண்மையிலே வந்து அவள் தங்கச்சிக்காரி ஹீரோனியை வந்து ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுருப்பா. அதே நேரத்தில் ஹீரோனி அம்மா வந்து இறந்தனால அவளுக்கு வந்து நீச்சல் கூட தெரியாது. அதனால தண்ணிக்குள்ளே வந்து முழுக ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து அவனை வந்து காப்பாற்றுறான். ஹீரோனி கண்ணை திறந்து பார்த்தா அவன் பக்கத்தில் வந்து போனிக்கு தான் இருப்பான். அதனால வந்து அவன் வந்து காப்பாற்றுனது முதல்ல அவள் வந்து நினச்சிக்கிட்டு அவள் இதனால காதலிச்சுக்கிட்டே இருப்பாள். ஆனால் இப்போ வந்து இவனை பற்றி நினச்சிக்கிட்டு நான் இவனை வந்து காதலிச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய மோசமானவன் இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லைன்னு வருத்தப்படுறா. அதை கேட்ட ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அந்த ஹோட்டலில் நானும் ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றினேன், அது ஹீரோனி தானே சொல்லிட்டு சந்தேகப்படுறான். ஃபஸ்ட்டு லவ் எனக்கு இடம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே முடியாது, எப்பவுமே நீ அதுக்கு வந்து வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவா. அந்த வார்த்தை கேட்டதுமே ஹீரோக்கு செம கடுப்பாயிடுவான். உடனே கோவம் வந்தால் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியுமே. உடனே வந்து அவர் 2 கையை வந்து பிரிச்சுக்கிட்டு அப்படியா, அப்போ வந்து உன்னுடைய ஃபஸ்ட் லவ் மறக்கிற அளவுக்கு என்னை நீ விரும்புகிற மாதிரி நான் பண்ணுறேன், அது வரைக்கும் ஒன்று விட மாட்டேன்னு சொல்லி அதை வந்து டீஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனி தங்கச்சி யாருக்குமே தெரியாமல் ஹீரோனி ரூமுக்குள்ளே வந்து போகிறா. ஹீரோனி வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த பர்ஃப்யூம் வந்து திருடிட்டு அந்த காம்படிஷன் வந்து யூஸ் பண்ணி ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் போடுறா. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து போனிக்கும் தங்கச்சிக்கார செம்மையாக வந்து பகுந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் வந்து பர்ஃபெக்டான கப்பல்ஸ். பிரிஞ்சு இந்த போனிக்கு வந்து நல்லா தான் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் ஹீரோனி தங்கச்சியை பர்ஃப்யூம் ஜீனிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டால் அவங்க 2 பேர் வந்து ரொம்ப பெருமையாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனி செம்மையாக கிராண்டாக வந்து என்ட்ரி கொடுப்பா. அவளை பார்த்த உடனே வந்து அங்கேருந்து எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருந்தா. அவரோட ஃப்ரெண்டுங்க வந்து அவனை பார்த்துட்டே இவ்வளோ அழகான பொண்ணை விட்டுட்டு என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டியா, உனக்கு வந்து கண்ணு சரியாக வேலை செய்யலையான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. உடனே போனிக்கு இருந்துக்கிட்டு கோவமாக அவள் வந்து அவ்வளோ அழகாக ஒன்றும் இல்லை, அவள் தங்கச்சிக்கு வந்து ஹீடாகவே வர முடியாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்க முயற்சி பண்ணுறான். அப்படி சொன்னதுமே அவன் ஃப்ரெண்டுக்காக இருந்துக்கிட்டு பரவாயில்ல, இப்போ அவள் சிங்கிள் தானே, நான் போய்ட்டு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் பக்கம் தான் போவான். அதை பார்த்து தங்கச்சிக்காரி செம கடுப்பாயிடுவா. இன்றைக்கி ஒன்று வந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தியே தீரன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஹீரோனி மேலே ஊற்ற போகிறா. சரி நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி வந்து காப்பாற்றி பேலன்ஸ் தவறி போய் தங்கச்சிக்காரி கீழே விழுந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுருவா. ஆனால் வழக்கம் போல் நடிக்க ஆரம்பிக்கிறா. அவரை மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே அக்கா நான் உனக்கு வந்து பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய ஃபியன்ஸி வந்து நான் லவ் பண்ணுறதுக்காக வேணும்னே என் காலை வந்து தட்டி விட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே விழு வச்சுட்டுன்னு கதறா. அதை கேட்ட உண்மையிலே எல்லாரும் வந்து என்னென்னு கூட தெரியாமல் அங்கேருந்து உங்கள் ஹீரோனி வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சொந்த தங்கச்சி மேலே இவ்வளோ பொறாமையான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோமா எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இவ்வளோ சந்தேகம் இருந்தால் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணலாம், யார் தப்பு பண்ணாங்கன்னு அப்போவே
தெரிஞ்சிடுன்னு சொல்கிறான். போனிக்கு இருந்துக்கிட்டு அங்கிள் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஹீரோனி தங்கச்சி தான் இந்த ஊர்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான பர்ஃப்யூம் டைரக்டர்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். அதை காட்டி ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே, டே இந்த உலகத்தில் நிறைய முட்டாள்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி வடிகாட்டின முட்டாள் நான் இப்போ தான் பார்க்குறேன். அவள் ஒரு பெரிய பொய் வந்து மறைச்சிக்கிட்டே இருக்கா, அது வெளியே வந்த உடனே உனக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்துடும், அதனால முதல்ல வந்து ஹார்ட் அட்டேக் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு செம்மையாக கலாய்ப்பா. ஹீரோனி வந்து அப்படி சொன்னதுக்கப்புறம் ஹீரோ முகம் வந்து சீரியஸ் ஆகிடும். உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுத்து பார்க்க சொல்கிறான். சிசிடிவி வந்து பார்க்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிட்டுமே உள்ளுக்குள்ளே வந்து பயந்துடுறா. ஆனால் வெளியே மட்டும் வழக்கம் போல் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அக்கா என்னை மன்னிச்சிடு, உன்னோட வந்து ஃபியான்ஸே நான் வந்து லவ் பண்ணது எனக்கு தப்பு தான் சொல்லிட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறா. உடனே ஹீரோனி கடுப்பாகி, எதுக்கு எத்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ட்ராமா போடாத, நீ வந்து பர்ஃப்யூம் டைரக்டரே இல்லை, நீ ஒரு நம்பர் 1 ஃப்ராடு, உண்மையான பர்ஃப்யூம் டைரக்டர் நான் தான் சொல்லிட்டு எல்லா முன்னாடியும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. போட்டியில் கொடுக்குற அந்த பர்ஃப்யூம் வந்து வெறும் ஸ்மெல் பண்ணி அதில் என்ன நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரியாக சொல்லணும். தங்கச்சிக்காரி மனசுக்குள்ள அக்காவுடைய பர்ஃப்யூம் வந்து திருடி நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டேன், இந்த போட்டியில் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வின்னராக வந்து நம்ம ஹீரோனி பேர் தான் சொல்கிறாங்க. அதை கேட்ட தங்கச்சிக்காரி செம்ம ஷாக்காயிடுறா. இது வந்து எப்படி நடக்கும், இவளை வந்து பர்ஃபெக்டாக வந்து அவளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணவே தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து கொதிக்கிறா. கோவத்தில் அடக்க முடியாமல் அந்த அனௌன்ஸ் பண்ணுறவங்கிட்ட வந்து கத்த ஆரம்பிக்கிறா. என் அக்கா வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாளா, அதனால தான் வந்து அவளை வந்து வின்னராக சொல்றியான்னு சொல்லிட்டு குறை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த நேரத்தில் போனிக்கும் அவங்க வந்துடுறான். தங்கச்சிக்காரி இருந்துக்கிட்டு என் அக்காவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து என்னை போட்டிலேருந்து என்னை வெளியே தரத்துலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரி வந்து அழுதுகிட்டே சொல்லுவா. அதை கேட்ட போனிக்கு வந்து அப்படியே நம்பிடுறான். அவளோட நடிப்பு வந்து பார்த்து எல்லாருமே வந்து எரிச்சல் வந்துடும். நடிப்பை பார்த்து யாருக்கு தான் எரிச்சல் வராது. அதுக்கப்புறம் போனிக்கு இருந்துக்கிட்டு, சரி இந்த பர்ஃப்யூம் வந்து ஒரு நிலையை யாரும் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அந்த நேரத்தில் ஹீரோ முன்னாடி வந்து அந்த பர்ஃப்யூம் வந்து நான் தான் ரெடி பண்ணேன்னு சொல்கிறேன். அதை கேட்டு ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் அப்படி ஷாக் ஆயிடுறா. அந்த பர்ஃப்யூனோட ஸ்மெல் வந்த உடனே ஹீரோ கூட இருந்த எல்லா வந்து மூமெண்ட்டும் அவளுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னது இந்த பர்ஃப்யூம் வந்து ஹீரோவோட ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளே ஆச்சரியமாக பார்க்குறேன். உடனே ஹீரோ வந்து போனிக்கை பார்த்துட்டு, நான் ரெடி பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறான். தங்கச்சிக்காரி இருந்துக்கிட்டு சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு, அங்கிள் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்மெல்லிங் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ணுங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறேன். ஆனால் ஹீரோ வந்து அவள் பார்வை தான் பார்த்ததுமே அவர் இருந்துக்கிட்டு வாய முடிக்கிறா. அதுக்கப்புறம் அவர் இருந்துக்கிட்டு கேட்குறா, அங்கிள் இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து என் அக்கா ரூமில் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து அவளோட இருந்தீங்களா, அவங்க 2 பேரோடைய பர்ஃப்யூம் மேக்கிங் ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டதுமே அவனுக்கு திடீர்னு எல்லாம் வந்து கனெக்ட் ஆகிடுது. ஓஹோ, அப்படின்னா அன்றைக்கி நைட்டு நீ அங்கிளோட தான் இருந்தியா, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து கத்துறான். அந்த வார்த்தை கேட்டதுமே ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துடும். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம போனிக்கு வந்து ஃபேஸில் அடிச்சிடுறா. நான் யார் கூட இருந்தால் உனக்கு என்னடா, உனக்கு வந்து அது கேட்குற உரிமையே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்டுடுறா. நடுவில் புகுந்து போனிக்கிட்ட வந்து, நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, அக்கா இப்போ அங்கிள் கூட இருந்தால் அதில் என்ன தப்புன்னு சொல்லிட்டு அப்படி நல்ல மாதிரி நடிப்பா. ஆனால் போகிங்க இருந்துக்கிட்டு கடுப்பாகி ஹீரோனிக்கிட்டே நீ ஒரு தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறான். அதை கேட்ட ஹீரோனிக்கு மறுபடியும் வந்து அவனை ஓங்கி அறிஞ்சிட்டு, டேவ் அங்கிள் வந்து யாருன்னே உனக்கு இன்னும் தெரியல, அதிகமாக வந்து வாயை திறந்தா உன் இருக்கிற இடமே தெரியாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவா. தங்கச்சிக்காரியை பார்த்து ஹீரோ வந்து தேவையில்லாமல் வதந்தியெல்லாம் பரப்பாதுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுப்பான். உடனே தங்கச்சிக்காரி என்கிட்ட ஃபோட்டோ ப்ரூஃப் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்போ ஹீரோ இருந்துக்கிட்ட, அப்படியா, என்கிட்டயும் வந்து ப்ரூஃப் எல்லாம் இருக்குது, எல்லோரும் வந்து ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அடுத்த நிமிஷமே எல்லாருடைய ஃபோன் வந்து ஒரு வீடியோ வருது. அது தங்கச்சிக்காரி ஜட்ஜுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து காம்படிஷனில் வந்து ஜெயிக்க முயற்சி பண்ணி தெளிவாக பதிவாகி இருக்கும். அதை பார்த்து தங்கச்சிக்காரி உண்மையான ஃபேஸ் அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆனால் வந்து போனிக்கு இன்னும் நம்பவே மாட்டான். இதில் எல்லாமே வந்து ஃபேக் வீடியோ, ஹீரோனி தான் பிளான் பண்ணி செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோ வந்து அவ பேச்சு வந்து கண்டுக்கவே இல்லை. உடனே வந்து போலீஸை கூப்பிட்டு அந்த தங்கச்சிக்காரி வந்து அரெஸ்ட் பண்ண சொல்கிறான். என் போனிக்கு வந்து இந்த உலகத்திலே வந்து பெரிய ஃபேமஸான பர்ஃப்யூம் டைரக்டர் வந்து சொல்கிறவ ஜட்ஜுக்கு எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோன்னு சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா நீ ஒரு முட்டாள், அது அவளுக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு செம்மையாக வந்து கலாய்ப்பா. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து இன்னொரு வீடியோ வந்து காட்டுறா. இந்த வீடியோவில் வந்து தங்கச்சிக்காரி ரகசியமாக போயிட்டு ஹீரோனி ரூமில் போயிட்டு அவளோட புதுசாக வந்து பர்ஃப்யூம் வந்து திருடுற சொல்லிட்டு தெளிவாக தெரியும். இதை பார்த்து எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க. தங்கச்சிக்காரி எழுதுக்கிட்டே இது எல்லாமே ஃபேக் வீடியோன்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனால் போலீஸ் அவள் பேச்சு கேட்காம கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதே வந்து ஹீரோனி லேபில் புதுசாக வந்து பர்ஃப்யூம் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பா. அசிஸ்டன்ட் மேடம் இவ்வளோ ரிச்சான ஃபோர்ஸாரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, மறுபடியும் திருட போகிறோமா சொல்லிட்டு ஜாலியாக கேட்குறா. அதுக்கு ஹீரோனை சிரிச்சுக்கிட்டே, சூப்பர் ஐடியா கொடுத்தியே, திருடலாமா சொல்லிட்டு கலாய்ப்பா. அன்றைக்கி நைட்டு ஹீரோனி அவளுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் எடுக்க சீக்கிரட்டாக வந்து ஹீரோவுடைய ஆஃபீஸ் தான் போகிறா. சத்தம் கேட்ட அசிஸ்டன்ட் பாஸ் திருடம் வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். ஹீரோ வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போவான். அங்கே மார்க்ஸ் கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோனி வந்து பார்த்ததுமே மார்க்ஸ் கழட்டி நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி வெக்கமே இல்லாமல் திருடு
தான் வந்தேன், எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீயே வாங்கிக்கிட்டா நான் எப்படி வந்து பெர்ஃப்யூம் ரெடி பண்ணி முடியும்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அட நீ செம்ம க்யூட்டான திருடின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவான். அதே நேரத்தில் 2 பேரும் வந்து க்ளோஸாக இருக்கும்போது திடீர்னு போனிக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வரான். உள்ளே வந்து ஹீரோனி இருக்கான்னு தெரிஞ்சதுமே கதவை தட்டிக்கிட்டு அங்கிள் உள்ளே இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். உள்ளே இருந்த ஹீரோ இருந்துக்கிட்டு உடனே சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு ஹீரோனி வந்து டேபிள் கீழே வந்து மறைய வைப்பான். போனிக்கு இருந்துக்கிட்டு கதவை திறந்து உள்ளே வந்தப்போ ஹீரோ மட்டும் அப்படியே நிதானமாக வந்து சேரில் உக்காந்துக்கிட்டு இருப்பான். அங்கிள் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் சொல்லிட்டு போனிக்கு வந்து பேச ஆரம்பிப்பான். டேபிள் கீழே உறிஞ்சிருந்த நம்ம ஹீரோனி வந்து இவனால் தான் வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து ஹீரோவை திட்டிக்கிட்டே இருப்பாள். ஹீரோ மட்டும் அவளே பார்த்து சிரிப்பு அடக்கிக்கிட்டே போனிக்கிட்ட வந்து சாதாரணமாக பேசிக்கிட்டு சுச்சுவேஷனை வந்து சமாளிக்க முயற்சி பண்ணுறான். இருந்துக்கிட்டு ஹீரோ கிட்டே நீங்கள் வந்து ஆன்ட்டியோட வீடியோக்களை தான் பேசிட்டு இருந்தேன்னு நினச்சின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அவனுக்கு சந்தேகம் வந்து அப்போ உள்ள இதுக்கு வித்தியாசமாக சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ உடனே சமாளித்து அதெல்லாம் ஒன்றே இல்லைன்னு சொல்கிறான். டேபிள் கீழே ஒளிஞ்சிருந்த நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டு கோவம் வந்து அவன் காலை வந்து கிள்றா. அதே நேரத்தில் டேபிள் மேலே இருந்த பேனை வந்து கீழே விழுந்துடும். போனிக்கு இருந்துக்கிட்டு நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அங்கிள்னு சொல்லிட்டு குனிய போகிறான். உடனே வந்து ஹீரோ வேணாம் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவன் வந்து தடுக்கிறான். குனிஞ்ச மாதிரி நடித்து டேபிள் கீழே இருந்த நம்ம ஹீரோனி வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு பேனாவை எடுத்துகிட்டு மேலே வருவான். எதுவுமே தெரியாது நம்ம போனுக்கு இருந்துக்கிட்டு சரி அங்கிள் நான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டே போக ஆரம்பிப்பான். ஆனால் வந்து அவன் போகிறத நிறுத்தி ஒரு விஷயம் கேட்கணும், சின்ன வயசில் நீ உண்மையாகவே ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்றினியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு போனிக்கும் சிரிச்சுக்கிட்டு எனக்கு நீச்சலே தெரியாது அங்கிள், நான் எப்படி வந்து யாரையாச்சும் காப்பாற்ற முடியும்னு சொல்லுவான். அது டேபிளுக்கு இருந்த நம்ம ஹீரோனி வந்து அது கேட்டு ஷாக் ஆயிடுறா. அப்படின்னா வந்து என்னை காப்பாற்றுறது போனிக்கு இல்லையா, அப்போ அது யாராக இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே குழம்பி போயிடுவா. கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோனை வெளியே கூட்டிகிட்டு வந்து அவன் மடியில் உட்கார வச்சுட்டு பாவம் இத்தனை வருஷமாக வந்து உன்னுடைய ஃபஸ்ட்டு லவ் இவனுக்கே வந்து செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளை வந்து கிஸ் பண்ணவும் ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அன்றைக்கி நைட்டு 2 பேரும் வந்து ஒன்றா ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனி லேபுக்கு வர ஸ்டெண்ட் பார்த்துட்டுமா மேடம் இன்றைக்கி வந்து 3 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நீங்கள் புதுசாக பெர்ஃப்யூம் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோனி வந்து அவள் இடுப்பு பிடிச்சிக்கிட்டு அந்த ஹீரோவால் தான் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இந்த பொருளை வச்சு வேகமாக வந்து புதுசாக பெர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து அவள் காம்படிஷனுக்கு தான் வரா. அவனுடைய பெர்ஃப்யூம் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. எல்லோரும் வந்து ஹை மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. அங்கே இருந்த வந்து இந்த பெர்ஃப்யூம் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஹீரோனி வந்து அவன் மனசில் இருக்கிற உணர்ச்சியை வந்து இந்த பெர்ஃப்யூமில் வந்து கலந்துருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அசிஸ்டண்ட்டும் ஆமா பாஸ் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுவான். ஹீரோனி வந்து ஜெயிக்க போகிற நேரத்தில் போனிக்கு திடீர்னு உள்ள வந்து இது வந்து காப்பி பெர்ஃப்யூம் பெர்ஃப்யூம் வந்து திருடி செஞ்சுருக்கான்னு கத்துறான். அதுக்கு வந்து ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு இவங்க தான் வந்து ஒயிட் மூணுன்னு சொன்னாலும் போனிக்கு இருந்துக்கிட்டு நம்பவே மாட்டான். ஹீரோனி மனசுக்குள்ளே இவனுக்கு வந்து இன்னும் புத்தி வரலன்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுவா. போனிக்கு இருந்துக்கிட்டே ரகசியமாக ஹீரோனி கிட்ட வந்து நீ வந்து என்னை ஏற்றுக்கிட்டா இந்த காம்படிஷனில் வந்து உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோனி வந்து அருவருப்பாக முகத்தை சுழிச்சுக்கிட்டே அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஜட்ஜஸும் ஆடியன்ஸும் சேர்ந்து ஹீரோனி தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஹீரோனி வந்து அந்த காம்படிஷன் வந்து வின் பண்ணிடுவா. அதை பார்த்து போனிக்கு இருந்து தாங்க முடியாமல் கோவத்தில் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் ஹீரோவும் அங்கே வரான். போனிக்கு வந்து பிரச்சனை பண்ணுறதை பார்த்துட்டு அவன் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட வந்து இவனை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். செக்யூரிட்டியும் வந்து அந்த போனிக்கு அங்கேருந்து வெளியே துரத்திடுவாங்க. காம்படிஷனில் ஹீரோனி வந்து வின்னர் ஆனதுமே எல்லாமே வந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோனி தனியாக ஸ்விம்மிங் பூலில் வந்து நின்றுக்கிட்டு சின்ன வயசில் உயிரை காப்பாற்றினது யாருன்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே இருப்பாள். அந்த நேரத்தில் போனிக்கு இருந்துக்கிட்டு அவள் பின்னால் வந்து ஹீரோனிக்கிட்ட குடிச்சிட்டு பேச வரான். எனக்கு வந்து இன்னொரு வாய்ப்பை கொடுக்க மாட்டியான்னு கேட்டுக்கிட்டு ஹீரோனிக்கிட்ட தப்பாக நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பா. அவகிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோனி வந்து தடுமாறி ஸ்விம்மிங் பூல்லே வந்து விழுந்துடுறா. போனிக்கு இருந்துக்கிட்டு அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் ஆனால் அவளால் முடியல. ஏன்னா உண்மையிலே வந்து போனிக்கு நீச்சலே தெரியாது. அதே நேரத்தில் ஹீரோவும் அங்கே வரான். ஹீரோனி வந்து தண்ணியில் வந்து முழுக்கிறத பார்த்துமே உடனே வந்து அவன் குதிக்க போகிறான். அசிஸ்டன்ட் அவனை தடுத்து பாஸ் ஞாபகம் இருக்கா, முன்னாடி ஒரு பொண்ணை காப்பாற்ற போயிட்டு உங்கள் உயிரை ஆபத்தில் மாட்டிக்கிச்சின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹீரோனி எப்படியாவது வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனே வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குதிக்கிறான். இந்த ஹீரோனை தூக்கிக்கிட்டு வெளியே தூக்கிட்டு வருவான். ஹீரோன் வந்து மேகத்திலே இருக்கிறதுனால ஹீரோ ரொம்பவே பதட்டமா அவள் கண்ணை திறக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனி வந்து கண்ணை திறப்பா. அப்போ வந்து ஹீரோ அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போவான். டாக்டர் வந்து அவள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, கொஞ்சம் நேரம் வந்து சரியாகிடும் சொல்லுவாங்க. ஹீரோ வந்து எவ்வளோ கவலைப்படுறதை பார்த்துட்டுமே அசிஸ்டன்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே பாஸ் நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய ஹிமோனியா சரி பண்ணுறது தான் வந்து ஹீரோனி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் வந்து இப்போ பார்த்தா நீங்கள் அவங்க மேலே வந்து உண்மையாகவே லெவலில் விழுந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்ப்பான். அதுக்கு ஹீரோவும் சீரியஸாக ஆமாம் அவளுக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா என்னால் வந்து தாங்கிக்கவே முடியாது, நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனி கண்ணு முழிக்க போகிற நேரத்தில்
நர்ஸ் வந்து அவகிட்ட பேச வராங்க. நீ வந்து எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் வந்து சொல்லணும். உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமான்னு சொல்றாங்க. நீ வந்து 3 நாளா கோமால இருந்த. அந்த 3 நாளுமே வந்து அவர் உன்னை விட்டு எங்கேயுமே போகாம இங்கேயே தான் இருந்தாரு. உண்மையாவே ரொம்பவே லவ் பண்றாருன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து ஹீரோ கையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு ரூமுக்கு தான் வருவான். ஹீரோயினை பார்த்ததுமே அவள் வந்து அன்பா வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அவன் கையிலே வந்து சாப்பாட ஊட்டி விடுவான். அதே நேரத்துல அசிஸ்டன்ட் வந்து பாஸ் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்றான். ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினை கிஸ் கொடுத்துட்டு நான் சீக்கிரமாக திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோ போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து போனிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவன் ஹீரோயின் மனசில் வந்து ஹீரோ மேலே சந்தேகம் வர மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். என் அங்கிளும் கூட ஏன் இருக்காருன்னு தெரியுமான்னு கேட்குறான். கடந்த 3 வருஷமாக அவருக்கு வந்து தூக்க பிரச்சனை இருந்துச்சு. உன்னுடைய பாடி ஸ்மெல் வந்து அவருக்கு மனசில் ரொம்ப நிம்மதி வந்து தூக்கம் வரவும் ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோயினுக்கு வந்து பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஹீரோ என் பக்கத்தில் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தானா என்னை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கினான்னு சொல்லிட்டு நினச்சி குழம்பி போயிருப்பா. ஆனால் வந்து ஹீரோ என்னை உண்மையிலே லவ் பண்ணலையா, அவன் பிரச்சனைக்காக தானே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து குழம்பி போயிடுறா. அதோடு நிறுத்தாமல் போனிக்கு இருந்துக்கிட்டு இன்னொரு விஷயம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லை, என் அங்கிளுக்கு வந்து இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்கன்னு வந்து உனக்கு தெரியுமான்னு சொல்கிறான். டோனிக்கு இருந்துக்கிட்டு இப்போவே அங்கிளுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். கால் போகிறது யாருக்குன்னு நம்ம ஹீரோனிக்கு தான். அதை பார்த்த போனிக்கு இருந்துக்கிட்டு செம்மையாக ஷாக் ஆகிடுறான். அப்போ தான் வந்து அவனுக்கு உண்மையே புரிய ஆரம்பிக்குது. ஹீரோனி தான் வந்து ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தெரிஞ்சு ஷாக் ஆகிடுறான். உடனே போனிக்கு இருந்துக்கிட்டு ஹீரோனி காலில் விழுந்து நான் வந்து உண்மையாகவும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். ஹீரோனி கோவத்தில் வாயை முடிடா, சீக்கிரமாகவே நான் உனக்கு ஹேண்டி ஆக போகிறேன். அன்றைக்கி வந்து எனக்கு ட்ரெக்ஸ் கொடுத்தப்போ என்னை வந்து காப்பாற்றுனது ஹீரோ தான். அப்போதுலேருந்து நாங்கள் 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப் ஆகிட்டோன்னு சொல்கிறா. அதை கேட்ட போனிக்கு இருந்துக்கிட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறான். அதே நேரத்தில் ஹீரோவுடைய பாடி கார்ட்ஸ் உள்ளே வந்து போனிக்கு இருந்துக்கிட்டு பிரித்து அங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவனால் எதுவுமே செய்ய முடியாமல் அவமானத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆனால் ஹீரோயின் மனசில் மட்டும் ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹீரோ வந்து எனக்கு உண்மையாக வந்து லவ் பண்ணலையா, அவனுடைய பிரச்சனைக்காக தான் வந்து என்னை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வருத்தப்படுவா. அது கவலையோடு வந்து யாருக்கும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆக போய் கிளம்பிடுறா. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோக்காக ஒரு ஸ்பெஷலாக ஓப்பன் வந்து ரெடி பண்ணுறா. அதோடு சேர்ந்து ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு போயிடுறா. ஹீரோ அந்த லெட்டர் வந்து எடுத்து திறந்து படிக்கிறான். அதில் வந்து உங்களுக்காக இந்த ஓப்பன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட உங்கள் தூக்க பிரச்சனை வந்து சரியாகிடுன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு பாயின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பா. இந்த லெட்டர் பேரில் எழுதிட்டேன். நான் வந்து உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன்னை என் உயிரை விட அதிகமாகவே லவ் பண்ணுறேன். ஒன்றும் சொல்லணும்னா ஆரம்பத்தில் எனக்கு தூக்க பிரச்சனை சரியாகணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தேன். ஆனால் இப்போ நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ஒரு வேளை வந்து நான் உன்னை ஏமாற்றினா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோ வந்து நான் செத்துருவேன்னு சொன்ன உடனே வந்து ஹீரோனி பதறி போயிட்டு அவன் வாயை மூடுறா. ப்ளீஸ் அப்படிலாம் எதுவும் பேசாத, அந்த மாதிரி வார்த்தை சொல்லாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லுவாள். ஹீரோவுடைய உண்மையான லவ் வந்து ஹீரோனி வந்து புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி மெதுவாக நானும் இன்னும் ஒருத்தர் வந்து தேடணும். சின்ன வயசில் நான் ஸ்விம்மிங் பூலில் விழுந்தப்போ என்னை வந்து காப்பாற்றினது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். அது கேட்ட ஹீரோ இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து அன்றைக்கி ஹோட்டல் பேர் அன்றைக்கி நடந்த விஷயம் எல்லாமே வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி ஃபேஸை பிரிச்சுக்கிட்டு பேபி அந்த நாள் வந்து உன்னை காப்பாற்றினது வேறு யாரும் இல்லை. இந்த ஜென்மத்தில் நம்ம 2 பேரும் வந்து விதி சேர்த்திருக்கு. அதனால தான் வந்து அன்றைக்கி வந்து ஸ்விம்மிங் பூலில் இருந்து உன்னை காப்பாற்றினது நான் தானே சொல்லிட்டு அவன் காதில் சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோனி இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறா. இதனால தேடிக்கிட்டு இருந்த என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஹீரோ தான் சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அவள் அழுதுகிட்டே போயிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணி அழுகுறா. ஸோ இதோட இவங்க 2 பேர் வந்து ஹக் பண்ணிக்கிறதோடு இந்த ட்ராமா வந்து ஹாப்பி எண்டிங்காக முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ட்ராமாவோட மீட் பண்ணலாம். பை பாய்.